Right. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Salatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hasna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக அவர்களது பூரண அனுசரணையில் இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இன்றைய செமினாரில் செயலமர்வில் இறுதி அமர்வாக இன்றைய இந்த அமர்வு காணப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் காலையில் இருந்து 3 செஷன்களுக்கூடாக முக்கியமான சில விடயங்களை கலந்துரையாடி வந்தோம். இறுதியாக நாங்கள் ஒரு மாடல் பேப்பரை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம். சரியா? அப்போ அதோட தொடரில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரலாம் இருக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு தெரியும், அந்த பேப்பரில் கட்டாயமாக 20 புள்ளிகளுக்கு, இன்னும் 10 அல்ல 20, சரியா? ஒரு பேப்பரில் 10 இருக்கும், 10 அல்ல 20. ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழால் நீங்கள் கட்டாயமாக 10 வசனங்கள் எழுத வேண்டும். இது ஒரு கட்டாயம் வினா என்பதை நீங்கள் மனதில் கொள்ளவும். என்ன தலைப்பு வந்தாலும் 3 தலைப்புகள் தரப்படும். அந்த தலைப்புகள் இருந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தலைப்பை தெரிவு செய்து நீங்க எழுத வேண்டும். சரி, இப்ப நாங்க வாரோம், இன்னொரு பகுதிக்கு வாரோம். நான் ரைட், இதுல நாங்க பார்த்ததெல்லாம பார்க்காத சில வசனங்களை நாங்க பார்ப்போம் இதுல இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னுக்கு நாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட பந்திய தந்து பரகிராஃப் ஒன்றை தந்து அதற்கு எப்படி விடை எழுதுறது என்பது சம்பந்தமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக கலந்துரையாடுவோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், பகுதி 3ல் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் வஸ்பு சூரா, ஒரு குறிப்பிட்ட படத்தை தந்து அந்த படத்தை பார்த்து நாங்கள் 10 வாக்கியங்கள் எழுதுற. அப்படி இல்லைன்னு சொன்னால், அதுகளுக்கு கஷ்டம்னு சொன்னால் எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஒரு பரகிராஃப் பார்த்து வாசித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு அரபு மொழியில பூரணமாக விடை எழுதுவது என்பது தான் அடுத்த பகுதியாக இருக்குது. ரைட், அப்ப உங்களுக்கு தரப்படக்கூடிய இந்த பரகிராஃபை பொறுத்தளவில் இது ஹரக்கத் இல்லாமத்தான் தரப்படும். இதுவரையில எக்ஸாம் பேப்பர்களை நாங்கள் அவதானிக்கிற நேரம் அங்க ஹரக்கத் எதுவும் இருக்கல்ல. சரியா? ரைட், ஓகே. இப்ப நான் இந்த பரகிராஃபை நான் வாசிச்சு நான் கருத்து சொல்றது முன்னுக்கு படிக்காது பார்த்தா அவங்களுக்கு விளங்கி இருக்கும். சாஃபர இஸ்மாயில் மா வாலிதிஹி வவாலிதத்திஹி என்று இருக்குது. இந்த பரகிராஃபை பார்த்த உடனே நாங்க படிக்க இல்லை என்று சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்க. நாங்க இதை படிக்கல இன்னும் அப்படின்னு சொல்றவங்க. ஓகே, சரி, ரைட். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் 13 பேர் இன்னும் இதை படிக்கல. ஏன்னா சரி, நீங்க படிக்கலாட்டியும் கிட்டத்தட்ட 13 பேர் படிச்சில்ல. இப்போ மற்ற எல்லாரும் படிச்சுக்கிறேன்னு அர்த்தம். ஓகே, அப்ப நீங்க இதை படிக்காவிட்டாலும் கூட சரியா, உங்களுக்கு கேட்டிருக்கின்ற கேள்விகளுக்கான விடைகளை இன்ஷா அல்லாஹ் எழுத ஏழுமாக இருக்கும் என்று நான் நம்புறேன். ரைட், முதலாவதாக நான் விரிவாக இல்லை, நான் ஜஸ்ட் உங்களுக்கு கருத்தை நான் மீனிங்க சொல்லிட்டு போறேன். பாருங்க. சாஃபர இஸ்மாயில் மா வாலிதிஹி வவாலிதத்திஹி இலா ஸூதிய்யதி லிஅதாஇ ஃபரீதத்தில் ஹஜ்ஜி. இஸ்மாயில், நான் இந்த மவுஸ் மூவ் ஆகிறத பாருங்களேன். இஸ்மாயில் தன்னுடைய தந்தையுடனும் தாயுடனும் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக சவுதிக்கு பயணித்தான். சரியா? ரைட். வகஃபு ஹுனாக
அவர்கள் அங்கே கழித்தார்கள். வகவ ஹுனாக அவர்கள் அங்கே கழித்தார்கள். ஐயாமன் சஈதத்தன் சுபீட்சமான நாட்களை, சந்தோஷமான நாட்களை கழித்தார்கள். பைன மக்கத்தல் முகர்ரமதி வல் மதீனத்தில் முனவ்வரா, சங்கை மிக்க மக்காவுக்கும் மதீனா முனவ்வரா, முனவ்வரா என்ற சொல்லுக்கு நீங்க கருத்து சொல்வதாக இருந்தால் பிரகாசம் நிரம்பிய என்ற கருத்துல வரும். ரைட், ஒளியூட்டப்பட்ட பிரகாசம் நிரம்பிய, ரைட், அந்த கருத்துல தான் வரும். கருத்து சொல்வதாக இருந்தால் ஓகே, இல்லாட்டி மதீனா முனவ்வரா என்று சொல்லுவோம் மேலும். ரைட், பிரச்சனை இல்லை. அப்ப சங்கை மிக்க மக்காவுக்கும் ஒளி நிரம்பிய பிரகாசம் நிரம்பிய மதீனாவுக்கும் இடையே அவர்கள் சுபீட்சமான சந்தோஷமான நாட்களை அவர்கள் அங்கு கழித்தார்கள். கவௌ உஸ்புஐனி ஃபீ மக்கா, ரைட், கவௌ உஸ்புஐனி ஃபீ மக்கா, மக்காவில் 2 வாரங்களை கழித்தார்கள். ஜாரு ஃபீஹிமா, அந்த 2 வாரங்களிலும் அவர்கள் தரிசித்தார்கள். பைத் அல்லாஹில் ஹராம், அல்லாஹுடைய சங்கை மிக்க இல்லத்தை அவர்கள் கழித்தார்கள், தரிசித்தார்கள். ஜாரு தரிசித்தார்கள். ஃபீஹிமா, ஃபீஹிமா, இந்த ஹிமா என்பது உஸ்புஐனி, அதை நோக்கி மீளுத. அந்த அவ்விரு வாரங்களிலும் அவர்கள் அல்லாஹுடைய சங்கை மிகு ஆலயத்தை, சங்கை மிகு வீட்டை தரிசித்தார்கள். வகவௌ உஸ்புஅன் ஃபில் மதீனா, மதீனாவில் ஒரு கிழமையே அவர்கள் கழித்தார்கள். ஜாரு ஃபீஹி அல் மஸ்ஜிதன் நபவிய, அதில் அந்த ஒரு கிழமையில் அவர்கள் அதில் மஸ்ஜிதுன் நபவி, சரியா, மஸ்ஜிதுன் நபவி, மஸ்ஜிதுன் நபவி என்று சொல்லலாமா, மஸ்ஜிதுன் நபவி, நபவியை தரிசித்தார்கள். காஃப இஸ்மாயில் ஹவுலல் கஅபா சபஅத அஸ்வாத், இஸ்மாயில் காபாவை சுற்றி 7 தடவைகள் 7 தடவைகள் சுற்றி வந்தார்கள். காபாவை சூழ 7 தடவைகள் தவாப் வந்தார்கள், அதை சுற்றி வந்தார்கள். தாஃப் சுற்றி வந்தான் யாரு, இஸ்மாயில். அஸ்வாத் என்ற தடவைகள், சரியா, அஸ்வாத் என்ற கருத்து தடவைகளா, மர்ராத்தின் என்ற கருத்துல வரும். வஸா பைன ஸஃபா வல் மர்வா சபஅத அஸ்வாத்தின் ஐலன், சரியா, சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே, பைன ஸஃபா வல் மர்வா, சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே கூட 7 தடவைகள் தொங்கோட்டம் ஓடினான். சஅய் செய்தான் தானே, சஅய் செய்தான், அதாவது தொங்கோட்டம் ஓடினான். வஸா பைன ஸஃபா வல் மர்வா சபஅத அஸ்வாத்தின் ஐலன். சும்ம ஷரிப மின் மாஇ ஸம்ஸம், பிறகு ஸம்ஸம் நீரிலிருந்து அவன் அருந்தினான். ஷாஹத இஸ்மாயில் அல் ஹுஜ்ஜாஜ ஃபி அரஃபாத் வ மினா, இஸ்மாயில் அரஃபாவிலும் மினாவிலும் ஹஜ்ஜாஜிகளை கண்டான், ஹஜ்ஜாஜிகளை கண்டான். ஹுஜ்ஜாஜ்னா ஹாஜிமார், ஹாஜிமார்களை, ஹஜ்ஜாஜிகளை இஸ்மாயில் அரஃபாவிலும் மினாவிலும் கண்டான். லகது ஜாஉ மின் பிலாதின் கசீரா, அவர்கள் திட்டமாக அல்லது நிச்சயமாக என்று சொல்லுவோம் மேலும். ஓகே, லகது ஜாஉ அவர்கள் வந்திருந்தார்கள். மின் பிலாதின் கசீரா, அதிகமான நாடுகளிலிருந்து அவர்கள் வந்திருந்தார்கள். அல்பானுஹும் முக்தலிஃபத்துன், அவர்களுடைய நிறங்கள் பல்வேறுபட்டதாக இருந்தன. வலுகாத்துஹும் முக்தலிஃபத்துன், அவர்களுடைய மொழிகளும் பலதரப்பட்டதாக காணப்பட்டன. முக்தலிஃபத்துன்டா பல்வேறுபட்டதாக அந்த கருத்துல வரும், சரியா, ரைட். இப்ப இது நான் மிக வேகமாக ஒவ்வொரு சொல்லுக்குமான கருத்தை சொல்லாம ஒரு வாக்கியமாக வாசித்து மொழிபெயர்த்து காட்டினேன், சரியா. இப்ப நீங்க பார்க்கலாம், கேள்விக்கான விடைகள் எழுதுற சந்தர்ப்பத்துல நீங்க முதலாவது பாருங்க, மஅமன் சாஃபர இஸ்மாயில் இல சஊதியா. இப்ப நீங்க சில நேரம் இந்த பராகிராஃபை, இந்த பாடத்தை நீங்க படிக்காவிட்டாலும் கூட ஒரு கேள்விகளை பார்த்து விடை எழுதலாம் என்று நான் நம்புறேன். இப்ப நீங்க பாருங்க, இந்த இடத்துல சாஃபர என்ற சொல், சாஃபர என்ற பிரயாணம் செய்தான், இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இஸ்மாயில் என்பது ஒரு குறிப்பிட்ட நபருடைய பேர், அதுவும் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. பேர் இஸ்மாயில், இப்ராஹிம், இஸ்ஹாக், இப்படி பேர்கள் தெரியும். இல சஊதியா, இல என்ற ஹர்ஃபு ஜர் பரிச்சயமா இருக்குது. சஊதியா என்ற கருத்து சவுதி அரேபியா. அப்ப மஅமன் யாருடன், உங்களுக்கு கேள்வியில கூட நீங்க பார்க்கலாம், சாஃபர இஸ்மாயில், ரைட், சாஃபர இஸ்மாயில் மஅ வாலிதிஹி வ வாலிததிஹி என்று இருக்குது. அப்ப இதுல தெரியாத சொற்கள், ஏற்கனவே பரிச்சயம் இல்லாத சொற்கள் என்று பார்க்கிற அளவுக்கு இல்லை, உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்ப நீங்க மாஷா அல்லாஹ் நீங்க படிச்சில்லாட்டியும் உங்ககிட்ட இருக்கின்ற சொல் வளம்,
சரியா, மொழி வளம், சொல்லாற்றல் அதை அடிப்படையாக கொண்டு நீங்க கேள்விகளுக்கு விடை எழுதலாம். ரைட், அப்ப நீங்க முதலாவதுக்கு விட என்ன? சாஃபர இஸ்மாயில் இல சவுதியா மா வாலிதிஹி வ வாலிதத்திஹி, அல்லது சாஃபர இஸ்மாயில், இஸ்மாயில் பயணம் செய்தான். ரைட், அது போற எழுதுறா மா வாலிதிஹி வ வாலிதத்திஹி இல சவுதியா. பூரணமாக நாங்க விடை எழுதுறது. சரியா, பூரண விடை தருகாண்டு இருக்கிறதால நாங்க சுருக்கமாக எழுதாம மா வாலிதிஹி வ வாலிதத்திஹி என்று மட்டும் எழுதாம நாங்க என்ன செய்யறோம்? பூரணமாக விடை எழுதுவது மிகவும் ஏற்றமானது, சிறந்தது. ஓகே, அப்ப நீங்க பாருங்க, பூரணமாக விடை எழுதுகின்ற போது வினாவில் ஆரம்பத்துல வரக்கூடிய வினாச்சொல் தவிர்ந்த, இப்ப இது மன், மாண்டா யார், மாண்டா உடன், மன்னண்டா யார், அப்ப மன் என்று வரக்கொள்ள யாருடன் என்ற கருத்துல வரும். இந்த இடத்துல நீங்க மித்த யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீதமுள்ள இந்த சாஃபர இஸ்மாயில் இல சவுதியா என்ற அந்த பகுதியை முழுமையாக அவளுக்கு விடைக்கு எழுதலாம். அப்ப சாஃபர இஸ்மாயில் இல சவுதியா மா வாலிதிஹி வ வாலிதத்திஹி என்று எழுதுவோம். மேலும் அல்லது சாஃபர இஸ்மாயில், இஸ்மாயில் பயணம் செய்தான் மா வாலிதிஹி வ வாலிதத்திஹி இல சவுதியா என்று எழுதுவோம். மேலும் ரைட், இரண்டாவது கேள்வியை பாருங்க. லிமாதா, லிமாதா ஏன், எதற்காக, சாஃபரத் பயணித்தது, ஆயிலத்து இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய குடும்பம் ஏன் பயணித்தது, இல சவுதியா சவுதிக்கு ஏன் பயணித்தது தெரியுமா? ஏன் பயணித்தது? ஹஜ் செய்வதற்காக. ஹஜ் செய்வதற்காக. அரபால சொல்றதாக இருந்தா இல்ல இல்ல, அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல. அவ்வளவு கேள்விய பந்தய பார்த்து சொல்லலாமே. லிஅதாஇ ஃபரீதத்தில் ஹஜ். ஓகே, லிஅதாஇ ஃபரீதத்தில் ஹஜ், லிஅதாஇ ஃபரீதத்தில் ஹஜ், ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக. அதான நிறைவேற்றுதல். அப்ப லிஅதாஇ நிறைவேற்றுவதற்கு, ஃபரீதத்துன்னா கடமை, சரியா, ஃபர்லான கடமை, கடமை, ஹஜ்ஜண்டா ஹஜ். அப்ப ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு. இது சுருக்கமான விடதானே. இப்ப கேள்வியில நீங்க பார்க்கலாம், லிமாதா ஏன், எதற்காக என்ற அந்த பகுதியை விட்டுட்டு இந்த பகுதியை முழுமையாக நாங்க என்ன செய்யறோம்? பார்த்து எழுதுறோம். சாஃபரத், இந்த பாருங்க நான் எழுதுறத, இந்த பாருங்க, சாஃபரத் ஆயிலத்து இஸ்மாயில் இல சவுதியா, அது அப்படியே நாங்க என்ன செய்யறது? பேஸ் பண்றேன். பிள்ளைனா சாஃபரத் ஆயிலத்து இஸ்மாயில் இல சவுதியா என்று போட்டு கடைசியாக லிஅதாஇ ஃபரீலத்தில் ஹஜ். ஓகே, அப்படி அழகா எழுதலாம். அப்ப இது பூரணமா சார் சுருக்கமா எழுதினா மார்க்ஸ் இல்லையா? ஓகே, இப்ப நான் கேள்வியை திருப்ப வாசிக்கிறேன் மகள். கீழே தரப்பட்டுள்ள பந்தியை வாசித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு அரபு மொழியில் பூரண விடை தருக. சரியா, பூரண விடை தருக என்ற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. அப்ப இப்ப நான் உங்களுக்கு காலையில கூட நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, அந்த எக்ஸாம் பேப்பர் எல்லாம் காட்டினேன். சரியா, 2019ஆம் ஆண்டு பேப்பரை, இப்ப நான் எடுத்த முதல் பேப்பர் தானே இது. அந்த பேப்பர்ல கூட ஓகே, நான் ஜஸ்ட் திருப்ப காட்டினா நல்ல மாண்டு நினைக்கிறேன். சரியா, ரைட். இப்ப இதுல பாருங்க, இது 2020ஆம் ஆண்டு பேப்பர். ரைட், கீழே தரப்பட்டுள்ள பந்தியை கவனமாக வாசித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு பூரண வாக்கியங்களில் அரபு மொழியில் விடை எழுதுக என்று இருக்குது. அப்ப நான் அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு நானாக ஒரு விடையை சொல்ல தேவையில்ல. எக்ஸாம் பேப்பர்ல இப்ப பூரண வாக்கியங்களில் என்று இருக்கிறதால நீங்க பூரணமாக எழுதுறது நல்ல வெளியா. சுருக்கமாக எழுதி பூரணமாக கிடைக்கக்கூடிய புள்ளிகள் குறைவாக கிடைத்தால் என்ன செய்யறது? எனவே நீங்க பூரணமாக எழுதுறது நல்ல. ஓகே, அதான் சொல்றா, அதான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறா. சார் சரி, ஓகே, அமைதியா இருப்போம். நாங்க முடியட்டும், எங்க ஊர்ல இப்பதான் ஆரம்பிக்கிற, முடியட்டுமா?
ரைட். ஓகே, அப்ப பூரண விடை தருக என்று வரக்கொள்ள நாங்க பூரணமாக விடை எழுதுறது நல்ல. அப்ப நாங்க லியதாய் ஃபரீதத்தில் ஹஜ். இப்போ இதுல நான் உதாரணமா சொல்றேனே, இப்ப இதுல நீங்க பாருங்க, ஒரு கேள்விக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். ஒரு கேள்விக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். அப்படி இருக்க இப்ப நீங்க பூரணமாக எழுதாம சுருக்கமாக எழுதினா சரியா, சுருக்கமாக சில போது இப்ப கம் உஸ்பு அன் கலௌ ஃபி மக்கா, அதுக்கு உஸ்பு ஐன் என்று மட்டும் வரும் உதாரணமாக. ரைட். அப்ப அப்படி ஒரு சொல்லோட நாங்க நிப்பாட்டி கொண்டேன்னு சொன்னா சில போது எங்களுக்கு அது ஒரு புள்ளியாக கூட கிடைக்கலாம். எனவே நாங்க பூரணமாக விடை எழுதினா நல்ல. பூரணமாக விடை எழுதுவது கஷ்டம் அல்ல என்றதையும் நீங்க மனசுல கொள்ளுங்க. ஓகே, ரைட். 3வது கேள்வியை பாருங்க. கம் உஸ்பு அன் கலௌ ஃபி மக்கா, கம் உஸ்பு அன் எத்தனை கிழமைகள், கம் உஸ்பு அன் எத்தனை கிழமைகள், கலௌ ஃபி மக்கா மக்காவில் கழித்தார்கள். எத்தனை கிழமை கழிச்சாங்க? ரைட். ஓ, தெளிவாக இருக்கிற பாருங்க, இந்தா பாருங்க, கலௌ கழித்தார்கள், உஸ்புஐன் 2 கிழமைகள், ஃபி மக்கா மக்காவில். அப்ப நாங்க இத அப்படியே நாங்க காப்பி பண்ணி சரியா அப்படியே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணினா சரி. அதாவது நான் காப்பி பேஸ்ட் பண்றேன், நீங்க பார்த்து அப்படியே உறுப்புமை எழுதினா சரி. கலௌ உஸ்புஐன் ஃபி மக்கா, அவ்வளவுதான். அவர்கள் மக்காவில் 2 கிழமைகளை கழித்தார்கள். அதே மாதிரி கம் உஸ்புஅன் கலௌ ஃபில் மதீனா, அத பாருங்க, கலௌ உஸ்புஅன் ஃபில் மதீனா. வெரி குட். அப்ப ஒரு கிழமையே கழித்தார்கள். அப்ப நாங்க உஸ்புஅன் என்ற சொல்ல மட்டும் போடாம இந்த பாருங்க, கலௌ, இந்த வாவ் தேவையில்லை இல்லையா, வாவ் என்பது மேலும் நகரத்துல தானே வாரது. அப்ப கலௌ உஸ்புஅன் ஃபில் மதீனா, அவ்வளவுதான். சரியா, இங்க பாருங்க, கலௌ உஸ்புஅன் ஃபில் மதீனான்னு வரும். சரியா, இந்த வாவ் தேவையில்லை, பூரணமான விட வந்திருக்குது. கலௌ உஸ்புஅன் ஃபில் மதீனா. ரைட். அதே போல 5வது பாருங்க, ஐன. ஐன என்ன கருத்து? ஐன என்ன கருத்து? எங்கே? ஐன பைத்துல்லாஹில் ஹராம், அல்லாஹுடைய சங்கை மிக்க வீடு எங்கே உள்ளது? ரைட். அது உங்களுக்கு நான் இதுல காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும், மக்கால தான் உள்ளது என்று தெரியும். அப்ப நாங்க எப்படி எழுதுற, ஐன என்ற சொல்ல விட்டுட்டு அது எங்கே கருத்துல தானே வார, பைத்துல்லாஹில் ஹராம், அல்லாஹுடைய வீடு, அல்லாஹுடைய சங்கை மிக்க வீடு எங்கே உள்ளது சொல்லுங்க பார்க்க. அலிப்லாம் போடுறது இல்ல மக்காவுக்கு. ஏன்னா நாங்க பார்த்ததுன்னா சரி, மேல் நீக்கிறலியா பி மக்கத்தல் முக்கர்ரமான்னு இருக்குது. இந்த மக்கான்னு மட்டும் போட்டாலும் சரி, அல்லது மக்கத்தல் முக்கர்ரமா என்ற அந்த அல் முக்கர்ரமான சொல்ல இணைத்து கொண்டாலும் சரி, ரெண்டும் சரியா. மக்காவோடு நீங்க நிறுத்தினாலும் போதும், அல்லது மக்கா என்ற சொல்லோடு அந்த அல் முக்கர்ரமா என்ற சொல்லையும் இணைத்து கொண்டாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பாருங்க, ஐனல் மஸ்ஜிதுன் நபவி, மஸ்ஜிதுன் நபவி எங்கே உள்ளது சொல்லுங்க பார்க்க. மஸ்ஜிதுன் நபவி ஃபில் மதீனா முனவ்வரா. ரைட். அல் மஸ்ஜிதுன் நபவி சரியா, ஃபில் மதீனத்தில் முனவ்வரா என்று எழுதுற, ஃபில் மதீனத்தி அல் முனவ்வரா. சரியா, அல் மஸ்ஜிதுன் நபவியு ஃபில் மதீனத்தில் முனவ்வரா, மஸ்ஜிதுன் நபவி மதீனா முனவ்வராவில் உள்ளது, அல்லது மதீனா. அல் மதீனா என்ற சொல்லோட நீங்க நிறுத்தி கொண்டாலும் பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்த பாருங்க, கம் சௌதன் தாஃப இஸ்மாயில் ஹவுலல் கஅபா. கம் என்றா கருத்து என்ன? கம் என்றா எத்தனை, சவுத் என்றா தடவையா, அஸ்வாத் தான் இதுல வருது, தடவைகள் என்று வருது, அஸ்வாத் என்று. சௌத்தரண்டா கருத்து தடவை,
ரைட் ஷவுத்தன். அப்ப கம் ஷவுத்தன் வரக்கொள்ள எத்தனை தடவைகள் என்று வரும். எத்தனை தடவைகள் தாஃபா இஸ்மாயில் ஹவுலல் காபா, காபாவை சுற்றி காபாவை சூழ இஸ்மாயில் எத்தனை தடவைகள் தவாஃப் வந்தார். ரைட், இதுல அவளுக்கு தெரியும். நீங்க பார்க்கலாம், இந்த பாருங்க, ஹவுலல் காபா என்ற சொல் உரை அந்த கேள்வியில மிக்குது. தாஃப் என்ற சொல்லும் இருக்குது, இஸ்மாயில் என்ற சொல்லும் இருக்குது. இருக்குதா இல்லையா? இஸ்மாயில் என்ற சொல்லும் இருக்குது. தாஃபா இஸ்மாயில் ஹவுலல் காபா, தாஃபா இஸ்மாயில் ஹவுலல் காபான்னு இருக்குது. அப்ப இங்கதான் விட இருக்குது. எத்தனை தடவைகள் என்றது அடுத்த சொல்லாக இருக்குது. எத்தனை தடவைகள்? சபஅத அஷ்வாத். சபஅத அஷ்வாத், 7 தடவைகள். விளங்கினா? அப்ப நாங்க சுருக்கமாக சபஅத அஷ்வாத் என்றதை மட்டும் எழுதாம என்ன செய்யலாம்? அழகா பூரணமாக தாஃபா இஸ்மாயிலு ஹவுலல் காபா சபஅத அஷ்வாத், அது பூரணமா எழுதுனா சார் எவ்வளவுதான். விளங்கினா அவளுக்கு? தாஃபா இஸ்மாயிலு ஹவுலல் காபா சபஅத அஷ்வாத் என்று பூரணமாக விடை எழுதினால் ஓகே. அடுத்த பாருங்க, 8வது மன் சஆ. மன் மன்னண்டா கருத்து யார்? யார். அப்ப மன் சஆ, யாரு சஅய் செய்தார், யாரு சஅய் செய்தார். பைன ஸஃபா வல் மர்வா, ஸஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே யாரு சஅய் செய்தார். சபஅத அஷ்வாத், 7 தடவைகள். யாரு செய்தார்கள்? இஸ்மாயில். ஏன்னா இஸ்மாயிலத்தான் சொல்லிட்டு போறத. ஓகே, நீங்க அதுக்கு 2 மாயும் எழுதலாம். ஆயிலத்து இஸ்மாயில் என்று எழுதுவோம் மேலும், இஸ்மாயிலுடைய குடும்பம் என்று எழுதுவோம் மேலும், பிரச்சனை இல்லை. ரைட், அல்லது இஸ்மாயில் ஏன்னா கேட்டுக்கிற கேள்வியை பொறுத்த மட்டும் இல்ல, அங்கே இஸ்மாயில் என்றதுதான் நாடப்படுறது. எனவே இஸ்மாயில். அப்ப உங்களுக்கு தெரியும், மன்னண்ட சொல்ல விட்டுட்டு பாருங்க, நல்ல எவ்வளவு லேசா பூரண விட எழுதலாம். நீங்க யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. சரியா? ரைட். அப்ப மன்னண்ட சொல்ல விட்டுட்டு சஆ பைன ஸஃபா வல் மர்வத சபஅத அஷ்வாத்தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு வினை சொல் பின்னுக்கால தான் நாங்க என்ன செய்யற, பேர சொல்ல எழுதுற. அப்ப சஆ இஸ்மாயிலு, சஆ இஸ்மாயிலு பைன ஸஃபா வல் மர்வா சபஅத அஷ்வாத் என்று எழுதுற. சஆ இஸ்மாயிலு பைன ஸஃபா வல் மர்வா சபஅத அஷ்வாத். சரியா? அல்லது நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா, இஸ்மாயிலு சஆ பைன ஸஃபா வல் மர்வத சபஅத அஷ்வாத் எழுதினாலும் பிழை இல்லை. ரைட், இஸ்மாயில் என்ற பெயரை முன்னுக்கு போட்டு, சரியா, சஆ என்பதை பின்னு போட்டு எழுதினாலும் பிழை இல்லை. இஸ்மாயில் சஆ பைன ஸஃபா வல் மர்வா சபஅத அஷ்வாத். ஓகே. அடுத்த பாருங்க, மாதா ஷரிப இஸ்மாயில். எவ்வளவு லேசி. மாதா ஷரிப இஸ்மாயில், இஸ்மாயில் என்ன குடித்தார். என்ன குடித்தார்? ஓகே, வெரி குட். ஷரிப இஸ்மாயில் மாஅ ஜம்சம் அல்லது மின் மாஇ ஜம்சம். சரியா? 2 மாயும் எழுதலாமா? ஷரிப இஸ்மாயில் மாஅ ஜம்சம், ஜம்சம் நீரை குடித்தார். அல்லது ஷரிப இஸ்மாயிலு மின் மாஇ ஜம்சம், 2 மாயும் எழுதலாம். ஓகே சார், அந்த மின்மாய் வந்துட்டு என்ன கருத்துல வருது? மின் என்றது இருந்து என்ன கருத்து தானே? ரைட், அது அதே கருத்து தான். ஜம்சம் நீரிலிருந்து இஸ்மாயில் பருகினார், அருந்தினார் என்று வரும். ஓகே ஓகே. அடுத்த பாருங்க, ஐன ஷாஹத இஸ்மாயில் அல் ஹுஜ்ஜாஜ். ரைட், ஐன எங்கே, ஷாஹத கண்டான், இஸ்மாயில். அப்ப ஐன ஷாஹத இஸ்மாயில், இஸ்மாயில் எங்கே கண்டான், அல் ஹுஜ்ஜாஜ ஹஜ்ஜாஜிகளை எங்கே கண்டான். எங்க கண்டான்? இல்ல, இங்க இங்க கேட்டிருக்கிறத தான் நீங்க எழுதணும். பாருங்க, ஷாஹத இஸ்மாயில் அல் ஹுஜ்ஜாஜ கேள்வியில வந்து அதே பகுதி இங்க வருது. நீங்க யோசிக்க தேவையில்லை. في عرفات ومنى، في عرفات ومنى. فيتمر شاهد إسماعيل الحجاج في عرفات ومنى. வெரி குட். உலகினா இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்க, பூரணமாக விடை எழுதுவது கடினமான ஒன்றா இலகுவான ஒன்றா? இலகுவானது. சரியா? நீங்க சும்மா அநியாயமாக சுருக்கமான விடை எழுதிட்டு வந்து புள்ளிகளை இழக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க பூரணமாகவே என்ன செய்யுங்க. சொல்லுங்க. அரஃபா, நீங்க அரஃபா அண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இப்ப அரஃபா அதாவது ஐன் ராஃபா குண்டுத்தா அப்படித்தான் வரணும்னு நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் அரஃபாத்ன்னு தான் எழுதுறேக்கும்.
ஓகே அரஃபாத் அரஃபா தெரியல மகன், அது ஏன்னு தெரியல. அப்படி வாரைக்கும் இன்ன சஃபா பைன இன்ன குர்ஆன்ல எப்படி வார அரஃபான்னு வார இல்ல குர்ஆன்ல எப்படி வார குர்ஆன்ல அச்சா அந்த வசனம் எப்படி வார சூரா பக்கரால வார இல்லையா? இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆயிரில்லான்னு வார இல்லையா? இன்ன சஃபா வல் மருவத்த, அது சஃபா மருவா தானே. அரஃபாண்டு எப்படி வார தெரியானா? சயக்குல் ஜுஸ்ல எப்படி வார? ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின் ஃபத்குருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம், அப்படித்தானே? ஓகே ரைட். ஓகே அப்ப அங்க வர அரஃபாத்ண்டா வருது அரஃபாத். ஓகே அப்ப ஏன் வருது என்று தெரியாது, எப்படியோ அந்த சொல் அப்படித்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிற. அப்ப யோமு அரஃபா அலிஃப் வராம வாரதும் சரி, அரஃபாத் என்று வாரதும் சரியாக இருக்கும். அது ஏன்ன்றது தப்சீர்களை தான் பார்க்கணும். சரியா மகன்? ஓகே ஓகே பாரக்கல்லாஹு ஃபீக். சரி அப்ப உங்களுக்கு இப்ப நான் நினைக்கிறேன் இந்த பேராகிராஃப் ஒன்று வந்து விடை எழுதுவது சிரமமாக இருக்காது. சில போது நீங்க படிக்காத ஒரு பகுதி தான் எழுத வேண்டி வந்தாலும் உங்களுக்கு உள்ள சொற்களை வச்சு, நீங்க படிச்சிருக்கின்ற சொற்களை வச்சு அல்லது உங்ககிட்ட காணப்படக்கூடிய அந்த சொல் வளத்தை வச்சு நீங்க என்ன செய்யலாம், அழகா விடை எழுதலாம். சரியா? ரைட். ஓகே ரைட். இதோட ரைட் சரி. இப்ப உதாரணமாக நாங்க இந்த பேப்பர்ல நான் சும்மா உங்கள்கிட்ட கேட்கிறேனே, பின்வரும் சொற்களையும் சொற்றொடர்களையும் பயன்படுத்தி 10 பூரண வாக்கியங்கள் அமைக்குகான்னு இருக்குது. அப்ப இதுல ஃபவாயிது ஸலாத், தொழுகையின் பயன்கள், தொழுகையின் பயன்பாடுகள். ஹம்ஸத்து அஷ்ஹாஸ், 5 பேர், 5 நபர்கள். தஹ்தாஜு இலா, தேவையுடையதாக உள்ளது என்ற இந்த சொற்கள் இருக்குது இல்லையா? உங்களுக்கு இது அடிப்படையாக கொண்டு வாக்கியங்கள் எழுத இயலுமா? உதாரணமாக ஃபவாயிது ஸலாத், இது இந்த கேள்விகளுக்கான விடைகளை பொறுத்தளவில் ஆளுக்கால் நிச்சயமாக வித்தியாசப்படும். இப்ப அரபு மொழியில நன்கு பரிச்சயப்பட்ட ஒருவர் எழுதுவதற்கும் பரிச்சயம் இல்லாத இன்னும் ஒருவர் எழுதுவதற்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. சொல்லுங்க மகள், என்ன கேட்க பாத்தீங்க? இல்ல இது எந்த காலத்துல இப்ப இது ஃபவாயிது ஸலாத்தை பொறுத்தளவில் இது எந்த காலத்துல எழுதணும்னு இல்லை. இப்ப உதாரணமாக நான் ஒரு வாக்கியம் எழுதுறேனே, ரைட், எப்படி எழுதுறா? தஹத்தஸ, தஹத்தஸ என்றா பேசினார். சரியா? தஹத்தஸ பேசினார், கதைத்தார். இமாமுல் மஸ்ஜித், சரியா? பள்ளி இமாம், ரைட், பள்ளியிட இமாம் பேசினார். அன் ஃபவாயிது ஸலாத், தொழுகையின் பயன்பாடுகள் குறித்து இமாமுடைய அந்த மஸ்ஜிதுடைய இமாம் கதைத்தார், உரையாடினார். ஓகே. இப்ப தஹத்தஸ என்ற சொல் இறந்த காலத்துல வருது. இதுவே நீங்க யதஹத்தஸு என்று போட்டு எழுதுவோம். மேலும் வழங்கினா யதஹத்தஸு இமாமுல் மஸ்ஜித் அன் ஃபவாயிதி ஸலாத், பள்ளி இமாம், மஸ்ஜிதுடைய இமாம் தொழுகையின் பயன்பாடுகள் குறித்து பேசுகின்றார் என்று வரும். சரியா? அல்லது ஃபி யௌமில் ஜும்ஆ, உதாரணமாக யதஹத்தஸு இமாமுல் மஸ்ஜித் அன் ஃபவாயிதி ஸலாத் ஃபி யௌமில் ஜும்ஆ, ஜும்மா தினத்தில் இமாம் தொழுகையின் பயன்பாடுகள் குறித்து பேசுவார் என்றெழுதுவோம். மேலும் ஓகே, அது என்ன காலம் என்று இல்லை. ஆனா மகள் இந்த இடத்துல தஹ்தாஜு இலா அண்டு இருக்குது. தஹ்தாஜு என்ற சொல் ஐடா இறந்த கால வினைச்சொல் என்னன்னு கேட்டா இஹ்தாஜ. அட இறந்த கால வினைச்சொல் என்னன்னு கேட்டா இஹ்தாஜ. இஹ்தாஜ என்ற கருத்து தேவையுடையவனாக இருந்தான் அல்லது தேவையுடையதாக இருந்தது. அப்படின்னா இஹ்தாஜ என்ற சொல் இல்லை தானே. யஹ்தாஜு என்று ஆண் பால்லையும் இல்லை, தஹ்தாஜுன்னு தான் நிற்குது, பெண் பால்ல. நிகழ்காலத்திலையும் இருக்குது, பெண் பால்லையும் இருக்குது தஹ்தாஜு. அப்ப நீங்க பொருத்தமான முறையில விடை எழுத வேண்டும். உதாரணமாக சொல்றேனே, ரைட், உதாரணமாக உஸ்ரதி
என்னுடைய குடும்பம் தஹ்தாஜு என்னுடைய குடும்பத்துக்கு தேவை, என்னுடைய குடும்பம் தேவையுடையதாக உள்ளது. இலா ரைட் என்ன வீட்டு தளபாடங்கள், அசாசில் பைத், அசாசில் பைத் என்னுடைய குடும்பத்துக்கு வீட்டு தளபாடங்கள் தேவை என்பதைத்தான் அரபு மொழியில இப்படி எழுதுறது, உஸ்ரதி தஹ்தாஜு இலா அசாசில் பைத். அல்லது இதுதான் வாக்கியம் என்றதல்ல, அதான் நான் இது உங்களுக்கு மிச்சம் டீப்பா விளங்கப்படுத்தல. எழுதுற ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக எழுதலாம். தஹ்தாஜு ஃபாத்திமா அல்லது ஃபாத்திமா தஹ்தாஜு. சரியா? ஃபாத்திமா ரைட், ஃபாத்திமா தஹ்தாஜு, ஃபாத்திமாவுக்கு தேவையாம். என்ன தேவையாம்? உதாரணமாக என்ன சொல்லலாம்? இலல் ஹாத்திஃப்னு போடுவோமே, இலல் ஹாத்திஃப். ஹாத்திஃப்ன்றா என்ன கருத்து? போன். ஃபாத்திமாவுக்கு போன் தேவை. ஃபாத்திமா தஹ்தாஜு இலல் ஹாத்திஃப். சரியா? அப்ப இப்படி வந்தா, நிகழ்காலத்துல வந்தால், அதுவும் பெண்பால வந்தால், நீங்க வாக்கியம் அமைக்க கொள்ள பெண்பால வரக்கூடிய அமைப்புல நிகழ்காலத்துல தான் நீங்க வாக்கியத்தை அமைக்கணும். நிகழ்காலமா எதிர்காலமா? விளங்கினா அவளுக்கு? அப்ப இங்க வந்து பிரச்சனை இல்லை, ரைட். ஆனா இந்த இடத்துல இருக்கிற அமைப்புல தான் நாங்க வாக்கியத்தை அமைக்க வேண்டும். இப்ப இணையம் வந்து பஈதன் நண்டு இருக்குது, தூரமாக. அப்ப அகின பஈது நண்டு வரக்கூடிய அமைப்புல நீங்க விட எழுத இயலாது. இப்ப உதாரணமாக, சரியா, பைத்தி பைத்தி பஈதுன் அனில் மദ്രസா, பஈதுன் அனில் மദ്രസാண்டா பாடசாலையை விட்டும் என்னுடைய வீடு தூரமாக உள்ளது, தூரத்தில் உள்ளது. அப்ப இங்க பஈதுன் நண்டு இருக்குது, ஆனா இங்க பஈதன் நண்டு இருக்குது. அப்ப அந்த பஈதன் என்று வரக்கூடிய அமைப்புல தான் உங்களோட விட வரணும். எப்படி வரும்? உதாரணமாக, அஸ்குனு நான் வசிக்கிறேன், பஈதன் அனில் மദ്രസா பாடசாலையை விட்டும் தூரமாக நான் வசிக்கிறேன். அப்ப நான் இதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆரம்பத்துல, நீங்க ஒரு வாக்கியத்தை ஒரு சொல்ல அடிப்படையாக கொண்டு அல்லது சொற்றொடர்களை அடிப்படையாக கொண்டு வாக்கியம் அமைக்கிறது சில சொற்களை பொறுத்தளவில் லேசி, ஆனா இன்னும் சில சொற்களை பொறுத்தளவில் நீங்க பிழையாகாம எழுத வேண்டும். அதை விட இது லேசி என்றது ஏன் அபிப்பிராயம். உதாரணமா இங்க பாருங்க, லா தத்அஹரி என்று இருக்கிற. லா தத்அஹரி என்ற கருத்து என்ன? தாமதிக்க வேண்டாம். தாமதிக்க வேண்டாம் என்று யாரை பார்த்து சொல்றது? லா தத்அஹரி, ஒரு பொம்புல ஒரு பெண்ணை பார்த்து, முன்னிலையில ஒரு பெண்ணை பார்த்து சொல்ற ஒரு வாக்கியம் தான் அது. லா தத்அஹரி, நீ தாமதிக்காதே. இப்ப நீ தாமதிக்காதே என்று வரக்கொள்ள இன்னொரு கட்டாயமாக விழிப்பொண்டு வரும். அப்ப நீங்க ஏதோ ஒன்று எழுத வேண்டி வரும். யா ஜைனப், யா ஃபாத்திமா, யா யா யாண்டி யார் பேர யா ஃபாத்திமா போடுவோமே. யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே நீ லா தத்அஹரி, நீ தாமதிக்காதே, நீ தாமதிக்காதே என்று போடுற. லா தத்அஹரி என்று போட்டு வேற பின்னுக்கால வேற ஏதாவது சொல்லுண்டா போடுற. சரியா? ஓகே. அப்ப இனி கொஞ்சம் இப்படியான கேள்விகள் எக்ஸாமுக்கு வரதா? கேள்வி நியாயம் தான். சரியா? உங்களோட கேள்வி நியாயம். நீங்க அந்த எக்ஸாம் பழைய பாஸ் பேப்பர்கள் எதுவும் பார்த்தில்ல இல்லையா மகள்? பார்த்திருக்கேன். பாத்திரத்துல இப்படியான சொற்கள் வந்திருக்கிறத அவதானிக்கலையா? நீங்க பார்த்து படலையா மகள்? பார்த்து படல. ரைட், ஓகே. இப்ப நான் உங்களுக்கு கொண்ட காட்டுறேனே. சரியா? இப்ப நான் சொல்றது இப்ப நீங்க யோசிக்கிற தெரியா, இது என்ன மாடல் பேப்பர் என்றதால நானாக சொல்றேனா என்று யோசிக்கிறீங்களோ தெரியல. உதாரணமா பாருங்க, அல் கஷாஃபா. அல் கஷாஃபான்னா என்ன? சாரணர். ஓகே. அப்ப அல் கஷாஃபான்ற சொல்ல பொருத்தமா நீங்க எழுதணும். அல் மலாபிஸ் இருக்குது பன்மையில, ஆடைகள். தஹ்த இது ஒரு வர்ஃபு மகான், கீழே, கீழே. துரீதீன, இந்த பாருங்க, துரீதீன முன்னிலை ஒருமை பெண்பால், முன்னிலை ஒருமை பெண்பால், துரீதீன. அப்ப நீங்க வாக்கியம் அமைக்கொள்ள துரீது என்றோ அராதத்தென்றோ அராதென்ற சொல்லுக்கு அமைக்க இயலாது. குல்ல சனத்தின் ஒவ்வொரு வருடமும். இந்த பாருங்க, 7வது லியுசாஹித, நான் கண்டுகளிப்பதற்காக, லியுசாஹித. அப்ப அந்த அமைப்புல தான் நீங்க வாக்கியத்தை அமைக்கணும். நீங்க உசாஹிது என்ற சொல்லுக்கு வாக்கியம் அமைக்க மேலாது, சாஹத்து என்ற சொல்லுக்கு வாக்கியம் அமைக்க மேலாது, சாஹத் என்ற சொல்லுக்கு வாக்கியம் அமைக்க மேலாது. அப்ப நீங்க கண்டிப்பாக லியுசாஹித என்று வரக்கூடிய அமைப்புல தான் வாக்கியம் வரணும். முசாஃபிரானி முசன்னால வந்திருக்குது, இருமேல வந்திருக்குது. பஹ்வுல் ஃபுலூஸ் சில நாணயங்கள். அல் முதர்ரிசூன் பன்மேல வந்திருக்குது. அப்ப நான்
இதுகளை வச்சுதான் அந்த பேப்பர்ல நானும் சில சொற்களை போட்டு காட்டிக்கிறேன். விளங்கினா? இது ஓ சரி சாதாரணமா சரி சரியா மகள்? ஓ சாதாரணமா இது சரி. 2020ஆம் ஆண்டு பேப்பர். அதே போல நீங்க பாக்குறேன்னு சொன்னா நான் இன்னொரு பேப்பரை காட்டுறேனே. சரியா? 2019ஆம் ஆண்டு பேப்பரை சும்மா நாங்க பார்ப்போமே. பார்த்தா இத நாங்க ஒருக்க பார்த்தது இருக்கும். என்ன ஹவுலல் மல்அப், மைதானத்தை சூழ, அஸ்திகாஉஹு, அவனுடைய நண்பர்கள். அப்படி வந்திருக்குது, அமீரோட வந்திருக்குது. யப்தசிமு, புன்னகைக்கின்றார். ஃபிஅலுன் முதாரி, வரா ஷஜரா, மரத்துக்கு பின்னால். யதனாவல்ன, யதனாவல்ன அண்டா படற்கை, முன்னிலை அல்ல, படற்கையில பன்மையில வந்திருக்குது, பெண்பால்ல. சரியா? எனவே ரைட், நீங்க வந்து அந்த குறிப்பிட்ட வாக்கியங்களுக்கான வசனங்களை எழுதக்கொள்ள தரப்பட்டிருக்கிற அமைப்பு எப்படி இருக்குதோ அந்த அமைப்புல தான் நீங்க எழுத வேண்டி இருக்கும். சில போது சில பேருக்கு எழுதலாம். ரைட், இப்ப கஷ்டம் இல்லை. இப்ப உதாரணமாக யருசுமு வரைகின்றான். அப்ப உங்களுக்கு சில நேரம் அழகா எழுதலாம். சரியா? யருசுமு வரைகின்றான். யாரு வரைகின்றான்? அது அப்படியே எழுதுற. யருசுமு உமர், உமர் வரைகின்றான். சரியா? அன்னாஸ், மனிதர்களை வரைகின்றான். வல்லஸ்தார், மரங்களை வரைகின்றான். ரைட். அடுத்த வல் ஹயவானாத், இப்படி எழுதி கொண்டு போகலாம், தாராளமா எழுதலாம். வல் ஹயவானாத், மிருகங்களை வரைகின்றான். யருசுமு உமர் அன்னாஸ் வல்லஸ்தார் வல் ஹயவானாத். கபுல கலீல், அப்ப கபுல கலீல் என்ற சொல்லுக்கு சற்று முன்னர் என்ற கருத்துல வரும். அப்ப உதாரணமாக வசலல் முதீரு இலல் மதரசதி, அதிபர் பாடசாலைக்கு வந்தார். கபுல கலீல், சற்று நேரத்துக்கு முன்னர் வந்தார். எழுத இயலாமல் இல்லை, எழுதலாம். விளங்கினா அவளுக்கு? அல் மக்தபா, வாசிய சாலை. வாசிய சாலையில் புத்தகங்கள் காணப்படுகின்றன, அல்லது வாசிய சாலையில் மாணவர்கள் புத்தகங்கள் வாசிக்கின்றார்கள். ஏதோ ஒரு அமைப்பில் அல் மக்தபான்னு சொல் வந்தா சரி. நான் உதாரணமாக எழுதி காட்டியிருக்கிறேன். சரியா? இப்ப நீங்க இது மாதிரி தான் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல இந்த சொற்கள் தான் வரும் என்றதல்ல. எந்த சொல் வேணுமென்றாலும் எப்படி வேணுமென்றாலும் வரலாம். நீங்க வாக்கியம் எழுத கொள்ள கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயத்தை தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தந்தேன். சரியா? எல்லாருக்கும் ஐடியா வந்துச்சா நான் என்ன சொல்ல வாரண்டு? ஓம் சார். ஓகே, ரைட். சரி, ரைட். அடுத்து ஓகே, அடுத்தது ஓகே, ரைட். இந்த படத்தை பார்த்து வாக்கியம் எழுதுறது, அது கூட நீங்க ஒப்பீட்டளவில் இதை விட அதாவது படம் பார்த்து வாக்கியம் அமைக்கிறன்றது ஒரு ஒரு படத்தை பார்த்து நாங்க 10 வசனம் எழுதுறத விட ஒரு பந்தியில தந்திருக்கின்ற வினாக்கள் அடிப்படையாக கொண்டு வாக்கியம் எழுதுறது லேசு மாதிரி விளங்குற. அப்படித்தானே? லேசா கஷ்டமா? நினைக்கிறேன். கஷ்டம் சார். விளங்கல மகள்? படம் பார்த்து வாக்கியம் நேரம் பிழைகள் வரச்சான், பிழை வர வாய்ப்பு கூட. இப்ப நீங்க வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு வினாவை நீங்க பார்த்தா அவளுக்கு தெரியும் அந்த சொல் எந்த வரியில வந்திருக்குது என்றதை பார்த்து கூட கெஸ் பண்ணி எழுதலாம். நான் இப்ப எழுதி காட்டுன தானே, மிக அழகாக பூரணமாக விடை எழுதலாம். சரியா? மிக அழகாக பூரணமாக விடை எழுதலாம். ஆனா உதாரணமா இத சொல்றேனே, இது என்ன படம்? இது என்ன படம்? குரங்கெல்லாம் இருக்குது. பிளே கிரவுண்ட்ன்றதை விட இது மைதான் மட்டுமா? இல்ல, இது ஒரு மிருகக்காட்சி சாலை மாதிரி விளங்கலையா? ஓ அப்படித்தான் எனக்கு விளங்குது. சரியா? மிருகக்காட்சி சாலையில ஒரு கிரவுண்ட் இருக்குது. மிருகக்காட்சி சாலையிலேயே ஒரு பக்கத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்க வியாபாரம் பண்றாங்க. அப்படி எனக்கு விளங்குறத நான் சொல்றேன். அப்ப நாங்க உதாரணமாக முதலாவது வாக்கியம் ஹாதிஹி, இது சூரத்து ஹதீகத்தில் ஹயவானாத் என்றது முதலாவது வாக்கியம். சரியா? ஹாதிஹி சூரத்து ஹதீகத்தில் ஹயவானாத், இது மிருகக்காட்சி சாலைக்குரிய படம் ஆகும். ஹாதிஹி சூரத்து ஹதீகத்தில் ஹயவானாத். ரைட்? அப்ப இரு வாக்கியம் இப்படி எழுதினாலும் போதுமா? அப்ப அங்கே, அங்கே, ஹுனாக என்ன இருக்குது? மஸ்பஹுன், மஸ்பஹுன் சகீருன். சரியா? சும்மா நாங்க சில அடைமொழிகளை போட்டுக்கொண்டா சரி, சிப்பத்துகளை போட்டுக்கொண்டா சரி.
ஹுனாக மஸ்பஹுன் சகீருன், அங்கே சிறியதொரு நீச்சல் தடாகம் உள்ளது. ரைட். மேலும் அங்கே வேற நிக்குது, நீங்க சொன்ன மாதிரி வஹுனாக என்ன நிக்குது, மல்அபுன் வாசிஉன், விசாலமான ஒரு மைதானம் உள்ளது. ரைட். மஸ்பஹ்ல என்ன செய்யறாங்க, சில பேர் என்ன செய்யறாங்க, குளிக்கிறாங்க. சரியா? அப்ப நாங்க சிறுவர்கள் எடுப்போமே, அவங்க அல் அவுலாத். சரியா? அப்ப அல் அவுலாதன் எடுத்தால் அப்ப யஸ்பஹுல் அவுலாது, சபஹ யஸ்பஹுல் அவுலாது சிறார்கள், சிறுவர்கள். அல்லது யஸ்பஹுன் நாஸ் எழுதலாம், மனிதர்கள். யஸ்பஹுல் அவுலாத், யஸ்பஹுல் அவுலாது ஃபில் மஸ்பஹி, நீச்சல் தடாகத்தில் சிறுவர்கள் குளிக்கிறார்கள். அப்ப அங்க சிறுவர்கள் விளையாடுகிறார்கள். ஏன்னா அப்ப அதுக்கு நாங்க எப்படி எழுதுற, வஹுனாக, சரியா, வஹுனாக அங்கே, யல்அபு யல்அபு, சரியா, விளையாடுகிறார்கள். ஒரு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், ஒரு வஸ்பு சூரா, அதாவது படத்தை பார்த்து நாங்க வர்ணிக்கின்ற நேரம் என்ன காலத்துல நாங்க எழுதணும் சொல்லுங்க பாக்க. இறந்த காலத்துல இல்ல, இறந்த காலம் அல்ல, நிகழ்காலமா. அதாவது ஒரு படத்தை பார்த்து நாங்க வர்ணிக்கின்ற நேரம் நாங்க இறந்த காலத்துல எழுதுறில்ல, நிகழ்காலம். இப்ப மாணவர்கள் விளையாடினார்கள் என்று எழுதுறில்ல, மாணவர்கள் விளையாடுகின்றார்கள், மாணவர்கள் அல்லது சிறுவர்கள் நீந்துகின்றார்கள், அப்படி நிகழ்காலத்துல நாங்க எழுதுறோம். ஓகே, வஹுனாக யல்அபுல் அவுலாது, சரியா. என்ன விளையாடுறாங்க, குரத்தல் கதமா, பாக்குறது அப்படித்தான் நிக்குது இல்லையா, குரத்த சல்லாண்டா இருக்கிற, குரத்தல் கதம். ஓகே, குரத்தல் கதம், ரைட், ஃபில் மல்அப். ஓகே, இப்படித்தான் வாக்கியம் வாரதா. ரைட், லேசிதான், கஷ்டம் இல்லை. ஆனாலும் ஒப்பீட்டளவில் அதான் நான் சொல்றது, இந்த 6வது கேள்வியும் 7வது கேள்வியும் ஒப்பிடுகின்ற போது எது லேசோ அதை நீங்கள் எழுதினா சரி. ரைட். அப்ப வேற என்ன வாக்கியம் இருக்குது, பூக்களுக்கு இல்லையா. சார் இந்த கேள்வியில ஒரு வசனத்துல ஒரு 3 வேர்ட் போட காணுமா? போதும், 3 வேர்ட்ஸ் போட்டா போதும். சரியா? பூக்கள் இருக்கிறா இல்லையா? மகன் சொல்லுங்க. பாட்ரியில 2 கேள்வி நீங்க தந்திக்கிறீங்க, சாய்ஸ்ல உங்களோட சேர்த்து. இந்த ரெண்டும் தான வரும் எக்ஸாம்ல. ஒன்று படம் பார்த்து 10 வாக்கியம் எழுதுறது, அப்படி இல்லாட்டி ஒரு பாராகிராஃப தந்து 10 வினாக்களுக்கு விடையளிக்கிறது. இந்த 2ல ஒன்றை நீங்க விடலாம். சார் அதுல அந்த மத்த நல்ல வேணா. எது கஷாஃபானோட தண்ணி சார், அது பார்ட் 2, அது பார்ட் 2. அல் கஷாஃபானா சாரணர், சாரணர் சாரணர் என்று அந்த ஸ்கோட்டிங், அந்த என்ன சொல்றது, ஸ்கோட் எப்படி சொல்றது, தெரிஞ்சவங்க சொல்லுங்கப்பா சாரணரை பத்தி. இந்த கேம்ப் எல்லாம் அடிப்பாங்க, காடுகளை போயிட்டு கேம்ப் எல்லாம் அடிச்சு அங்க 2-3 நாள் தங்கி இருந்து சும்மா செய்வாங்க இல்லையா. கேம்ப் மட்டுமல்ல, அவங்களோட எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது, அவங்களோட பயிற்சி எல்லாம் இருக்குது. தெரியுமா, தெரியுமா, யாருக்காவது தெரியுமா, சொல்லலுமா சாரணரை பத்தி? கெடெட். கெடெட் இல்ல, அது ஒரு பகுதி தானே. கெடெட் மட்டுமல்ல, அவங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுவாங்க. ஸ்கூல்லையும் இருக்குது, ஸ்கூல்லையும் ஸ்கோட்டிங் இருக்குது. சரி சார், ஜஸாக்கல்லாஹ். சரி, ஓகே ஓகே, ரைட், ஓகே, சரி. அப்ப அடுத்த பாருங்க, சும்மா இன்னொரு வாக்கியம் எழுதுறேன்டா. அழகான பூக்கள் காணப்படுகின்றன. அப்ப நாங்கள் எழுதலாம், ஹுனாக அங்கே, ஸுஹூருன் ஜமீலத்துன், அழகான பூக்கள் காணப்படுகின்றன என்று எழுதலாம். சரியா? அதே போல பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்குது. சரியா? அப்ப ஹுனாக அங்கே, விளங்கினா அவளுக்கு, ஹதீகத்துன், ஒரு தோட்டம் உள்ளது, விசாலமான அல்லது பெரியதொரு தோட்டம் உள்ளது. சரியா? பிஜுவாரி, அருகில், பிஜுவாரி என்றா அருகில், அல்லது கரீபன் மீன் என்று போட்டு எழுதலாம். அல்லது நாங்க படிச்சலையா பில் குருபி மீன், பில் குருபி மீன். சரியா? சரி, சமீபமாக, பில் குருபி மீன் ஹதீகத்தில் ஹயவானாத், ஹதீகத்தில் ஹயவானாத். ரைட். மிருக காட்சி சாலைக்கு அருகில் அங்கு ஒரு பெரியதொரு தோட்டம் உள்ளது. சரியா? இப்படித்தான் எழுதுறது. ரைட். அடுத்த கூட்டுல ஒரு குரங்கு இருக்குதா,
கூட்டுல ஒரு குரங்கு இருக்குதாம். அப்ப நாங்க எழுதலாம் பிஹாதிஹி சூரா அல்லது ஹுனாக்க அங்கு கிருதுன். கிருதண்டா என்ன? ஒரு குரங்கு. ஹுனாக்க கிருதுன் ஃபில் கப்சி. ஃபில் கப்ஸ் கப்ஸ்ண்டா கூடு. கூடு தானே இது. சரியா? கூட்டுக்குள்ள ஒரு குரங்கு இருக்குது. வேணுமெண்டா எழுதலாம் ஜபுதசிமுல் கிருது. ரைட். கிருது என்ன செய்யுது? புன்னகைக்கிறது அல்லது ரைட் ஏதோ நான் சும்மா சொன்னேன்னா ரைட். வேற நிக்குது. அப்ப சிறுவர்கள் ரைட் அந்த மிருகங்களை பார்வையிடுகின்றார்கள். அப்ப யுசாஹிது யுசாஹிதுல் அவுலாது யுசாஹிதுல் அவுலாது ஹதி அல் அல் ஹயவானாத் யுசாஹிதுல் அவுலாது அல் ஹயவானாத் மிருகங்களை சிறுவர்கள் சிறார்கள் கண்டுகளிக்கிறார்கள். ஷாஹத் என்ன சொல் வந்தால் வெறுமனே பார்க்கறதல்ல. ஷாஹத் என்ன சொல் வந்து ஒன்றை பார்த்து என்ஜாய் பண்ற கண்டு கழிக்கிறதுக்கு நாங்க ஷாஹத் என்ன சொல்ல பயன்படுத்துறோம். ஷாஹத யுசாஹிது. ரைட். இன்னும் எழுதலாம் இல்லையா? வேற சிறுவர்கள் வியாபாரியிடமிருந்து ஏதோ இனிப்பு பண்டங்களை வாங்குறாங்க அல்லது தீனி நொறுக்கி ஏதாவது வாங்குற. அப்ப நாங்க அதை எழுதலாம் எப்படி? எஸ்தரி வாங்குகிறான். யார் வாங்குகிறான்? வலதுன் ஒரு சிறுவன் வாங்குகிறான். எதனை வாங்குகிறான்? ஏதாவது அல் ஹல்வா இனிப்பு பண்டங்களை வாங்குகிறான். யாரு கிட்ட? மினத்தாஜிர் வியாபாரியிடமிருந்து இனிப்பு பண்டத்தை ஒரு சிறுவன் வாங்குகிறான். சரியா? ரைட். இப்படியாக நீங்க வாக்கியங்களை எழுத பார்க்கணும். விளங்கினா? வஸ்பு சூரா எழுதேலுமா இப்படி இன்ஷா அல்லாஹ். இல்லாட்டி இதை நீங்க சாய்ஸுக்கு விட்றா. நான் என்ன கதைக்காம இருக்கிறேன். நான் பேசுற விளங்குற எல்லாருக்கும்? நான் பாக்குறேன் என்னடா கதைக்காம நிக்கிறேன். நான் லேப்டாப்பு முன்னுக்கால இருந்துதான் காய்ச்சிட்டு இருக்கிறேன். உங்களோட ஒத்தனையும் குரல் வரலாட்டி நான் தனியா கதைக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடும். சரியா? ரைட். இப்ப நான் வந்து உங்களுக்கு அனுப்பின அந்த டியூட்ல 6 படங்களுக்கான பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நான் இப்ப அதுக்கு டைம் போதாது. 6 படங்கள் இருக்குது. அந்த 6 படங்களுக்குமாக வாக்கியங்கள் வேணுமென்னா எனக்கு சொல்லி தர இயலும். பிரச்சனை இல்லை. நீங்க எழுதி பார்க்க மேலும். நீங்க வேணுமெண்டா முதல்ல எழுதி பாருங்க. டைம் இருந்தா நாங்க இன்ஷா அல்லாஹ் வாக்கியங்க பார்ப்போம். சரியா? ரைட். ஓகே. ரைட். இதுல நாங்க ரைட் இத கொஞ்சம் பார்த்துட்டு போமா. நீங்க ஒரு அட்டவணை மாதிரி தந்திக்கலானே. அல் கலிமாத்துல் முத்தராதிஃபா வல் முலாத்தா அதானே மகள்? அதுக்கு அனுப்பிடுவா? இல்ல நான் இப்ப பார்ப்போமே. இப்ப டைம் இருக்கிறதால நாங்க முடியல பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போமே. சரி. ரைட். இத கொஞ்சம் சொல்லுங்க பார்க்க. ரைட். இத கொஞ்சம் பார்த்து முடிப்போம். ஏண்டா இது கொஞ்சம் லேசு மாதிரி வழங்குது. அல் இஸ்ஹாப் இப்ராஹிம் வ அஹதத் ஜாஅத் அல் முஸ்தஷ்ஃபா இலா சய்யாரா. இப்ப வ அஹதத் என்ன சொல்லும், ஜாஅத் என்ன சொல்லும் இருக்குது. இதுல எது முதலாவது வரணும்? ஜாஅத். வெரி குட். ஓகே. ஜாஅத் என்றது முதலாவதாக வருது. அடுத்தது எது வந்தது? எது வந்தது? விளங்கல. வெரி குட். ஜாஅத் சய்யாரத்துல் இஸ்ஹாப். ஓகே. சய்யாரத்துல் இஸ்ஹாப் என்ன கருத்து? ஆம்புலன்ஸ். ஓகே. அப்ப ஜாஅத் சய்யாரத்துல் இஸ்ஹாப் ஆம்புலன்ஸ் வந்தது. அது பேர் என்ன செஞ்சிட்டாம்? அது இலல் முஸ்தஷ்ஃபியா. ஓகே. நாங்க போடுவோமே இலல் முஸ்தஷ்ஃபான்னு போடுவோமே. ஜாஅத் சய்யாரத்துல் இஸ்ஹாப் இலல் முஸ்தஷ்ஃபா. ரைட். ஆம்புலன்ஸ் வைத்தியசாலைக்கு வந்தது. ஓகே. ஆனா இப்ப மிஸ் ஆகுற இல்லையா? இப்ராஹிம் வாஹதத் இப்ராஹிம். சரி. வாஹதத் இப்ராஹிம். ஓகே. ரைட். இப்படியா வரும்? ஜாஅத் சய்யாரத்துல் இஸ்ஹாப் வாஹதத் இப்ராஹிம் இலல் முஸ்தஷ்ஃபா. ஓகே. அப்படித்தான் வரணும். ஏன்னா ஜாஅத் சய்யாரத்துல் இஸ்ஹாப் இலல் முஸ்தஷ்ஃபா வாஹதத் இப்ராஹிம் என்று வராது. ஜாஅத் சய்யாரத்துல் இஸ்ஹாப் ஆம்புலன்ஸ் வந்தது. அது பிற வரணும் என்ன தெரியுமா? வாஹதத் இப்ராஹிம இலல் முஸ்தஷ்ஃபா. வாஹதத் இப்ராஹிம இலல் முஸ்தஷ்ஃபா.
யாரு சரி ஃபேனு கிட்ட இருந்து நீங்க மியூட் பண்ணாமல் இருக்கிறீங்க, ஃபேனு கிட்ட இருந்து கொண்டு, சரியா? ரைட், ஓகே. அதனால கொஞ்சம் மியூட் பண்ற அந்த அன்மியூட் பண்ணிக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றத கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்களேன். ஓகே. ஜாத் சய்யாரத்துல் இஸ்ஹாப் வாஹதத் இப்ராஹிம இலல் முஸ்தஷ்வா. ஆம்புலன்ஸ் வந்து இப்ராஹிமை வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றது என்று வருமா? ரைட், ஓகே, வெரி குட். அடுத்த பாருங்க, அசூரு தமன்னைது அன்-நபவிய்ய குல்ல அன் உஸ்பூ அல் மஸ்ஜித். என்ன வரும்? முதலாவது சொல் அசூர் என்று வருமா, தமன்னைத்து என்று வருமா? தமன்னைத்து. நான் உங்களுக்கு காலையில சொல்லி தந்தேன் இல்லையா? ரைட், தமன்னைத்து. ரைட், தமன்னைத்து நான் ஆசை வைக்கிறேன். எதற்கு ஆசை வைக்கிறேன் என்பது அடுத்ததாக வரும். வெரி குட். அன் அசூர. தமன்னைத்து அன் அசூர. தரிசிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். தமன்னைத்து அன் அசூர. தரிசிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். எதை தரிசிப்பதற்கு ஆசைப்படுகின்றேன்? அல் மஸ்ஜித் அன் நபவிய்யா. அல் மஸ்ஜித அன் நபவிய்யா. மஸ்ஜிது நபவியை தரிசிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். எப்ப? குல்ல உஸ்பூஇன். வெரி குட். குல்ல உஸ்பூஇன். குல்ல உஸ்பூஇன். சரியா, ஒவ்வொரு வாரமும். தமன்னைத்து அன் அஸூர அல் மஸ்ஜித் அன் நபவிய்ய குல்ல உஸ்பூஇன். ஒவ்வொரு வாரமும் நான் மஸ்ஜிது நபவியை தரிசிப்பதற்கு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டேன் என்று வருமா? ஆசைப்பட்டேன். தமன்னைத்து வந்து இறந்த காலத்துல வந்திருக்குது. அத்தமன்னாண்டு வந்தாதான் நான் ஆசைப்படுகின்றேன் என்று வரும். ஓகே. அடுத்த பாருங்களேன், யாரு சொல்லலாம் என்று பார்க்கிறேன். சதீகி வஸத அல் மத்ரஸா கான ஹதீகா யஜ்லிசு. யாருக்கு சொல்லலாம்? முதலாவது சொல் என்ன வரும்? முதலாவது சொல் என்ன சொல் வரும்? கான. ரைட், கான. கான கான யஜ்லிசு. ஓகே. சதீகி ஹதீகத்தில் மத்ரஸத்தி. வஸத ஹதீகத்தில் மத்ரஸா. சரி. கான யஜ்லிசு சதீகி வஸத ஹதீகத்தில் மத்ரஸா. இந்த வாக்கியம் சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த வாக்கியம் இல்ல, என்ன பிழை உண்டு? பிழை கருத்து ரீதியா பார்க்கல சரி மாதிரி இருந்தாலும் இதுல ஒரு பிழை ஒன்று இருக்குது. என்ன பிழைன்னு சொல்லலாமா? வஸதல் இல்ல, இங்க சரி. வஸத ஹதீகத்தில் மத்ரஸா. கான சதீகி யஜ்லிசு. அப்படித்தான் வரும். கான சதீகி யஜ்லிசு. இப்ப யாரோ சொன்னீங்கன்னா கான சதீகி யஜ்லிசு வஸத ஹதீகத்தில் மத்ரஸா. சரி, அப்படித்தான் வரணுமா? என்னுடைய நண்பன் பாடசாலை தோட்டத்துக்கு மத்தியில் அமர்ந்திருந்தான் என்று வரும். கான யஜ்லிசு, அமர்ந்திருந்தான். அமர்ந்தான் என்று சொல்றீல்ல, ஜலசேண்டாத்தான் நாங்க அமர்ந்தான் என்று சொல்றது. கான யஜ்லிசுன்னு வரக்குள்ள அமர்ந்திருந்தான். கான சதீகி யஜ்லிசு, என்னுடைய நண்பன் அமர்ந்திருந்தான். வஸத ஹதீகத்தில் மத்ரஸா. அப்படித்தான் வருமா? கான சதீகி யஜ்லிசு வஸத ஹதீகத்தில் மத்ரஸா. ரைட், பாடசாலை தோட்டத்தின் மத்தியில் என்னுடைய நண்பன் அமர்ந்திருந்தான் என்று வரும். சரி, ஓகே. அடுத்த லேசி சொல்லலாம், குயிக்கா சொல்லுங்க. ஓகே. நஸல இறங்கியது. அல் குர்ஆன், அல் குர்ஆன் என்ற சொல்லோட அல் கரீம் என்ற சொல் வரும். குர்ஆன் கரீம் ஃபீ ஷஹர் ஃபீ ஷஹரி ரமலான் கரீமா இல்ல, அப்படி வராத. ஃபீ ஷஹரி ரமலான். அல் கரீம் என்ற சொல்லோட இங்க குர்ஆன் என்ற சொல் வந்திருந்தால் அது குர்ஆனுக்கு தான் நீங்க பயன்படுத்தணும். அல் குர்ஆனுல் கரீம். சரியா? அல் குர்ஆனுல் கரீம். ஓகே. ஃபீ ஷஹர் ரமலான் அல் கரீம் என்றது ஓகே. ஆனா குர்ஆன் என்ற சொல் வந்திருந்தால் அந்த கரீம் என்று சொல்ல நாங்க குர்ஆனோட தான் சம்பந்தப்படுத்தணும். நஸலல் குர்ஆனுல் கரீம் ஃபீ ஷஹரி ரமலான்.
ரமலான் மாதத்தில் சங்கை மிக்க குர்ஆன் இறங்கியது. சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது இதுல எப்படி வரும்? في عطلة الأيام يرسم عمر الناس والحيوانات والأشجار والحيوانات. ஓகே, எப்படி ஆரம்பிக்கிற சொல்லுங்க பார்க்க. في عطلة الأيام. ஓகே, வெரி குட். நான் சொல்றேன். இப்ப இன்னொரு சொல்றா யருசுமு, அங்கிருந்து ஆரம்பிப்போமே நாங்க. ரைட், ஓகே. நான் இப்ப அப்படித்தானே சொல்லி கொடுத்திருக்கிறது நீங்க. ரைட், யருசுமு உமர். சரியா? உமர் உமர் வரைகின்றான். அன்னாஸ். ஓகே, அடுத்தது الناس والحيوانات. ஓகே, والحيوانات والأشجار. والأشجار. அடுத்தது وفي عطلة الأيام. وفي العطلة الأيام. அப்படியா? இப்படியா? இல்ல, இப்படி வராதே. وفي العطلة وفي وفي أيام العطلة. وفي أيام العطلة. ரைட், விடுமுறை நாட்களில் என்று இருக்குது. புள்ளக நீங்க பாருங்க. இப்ப நான் சொன்னேன், சொல்லிட்டே வாரேன். முதலாவதாக வினைச்சொல் வரும், வினைச்சொல் வரும்னு சொல்றேன். அப்ப அந்த வகையில யர்சுமு உமர் அன்னாஸ் வல் ஹயவானாத் வல் அஷ்ஜார் எல்லாம் வந்திருக்குது. ஓகே, நீங்க நீங்க அந்த படியா வச்சா ஓகே. ஆனா நீங்க பாருங்க, இந்த இடத்துல வாவ் வந்து வந்திருக்குது இல்லையா? ஓகே, இந்த வாவ் வந்திருந்தால் இந்த இடத்துல இந்த பகுதி வராது. விளங்கினா அவளுக்கு? வஃபி ஐயாமில் உத்லா என்பது இடையில வாவை கொண்டு வராது. இப்ப வாவ் இல்லாட்டி பரவாயில்ல. இந்த வாவ் இல்லாம நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ ஓகே, யர்சுமு உமர் அன்னாஸ் வல் ஹயவானாத் வல் அஷ்ஜார் ஃபி ஐயாமில் உத்லா. விடுமுறை நாட்களில் உமர் மனிதர்களையும் மிருகங்களையும் மரங்களையும் வரைகிறான் என்பது ஓகே. ஆனா வாவ் வந்திருந்தா இது எங்க தெரியுமா வரணும்? இப்படி இடையில வராது. சரியா? இது அப்படியே வரணும், முன்னுக்கு வரணும். வஃபி ஐயாமில் உத்லா. இப்ப நீங்க வாக்கியத்தின் ஆரம்பத்துல வரக்கொள்ள வாவ் எப்படி வரும்னு எல்லாம் யோசிச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வாக்கியத்தை எழுதி பார்த்தா அவளுக்கு விளங்குது, இடையில இப்படி வாவ் வந்து இப்படி இடையில வந்து வராது. இப்ப வஃபி ஐயாமில் உத்லா, மேலும் விடுமுறை நாட்களில் உமர் மரங்களையும் மனிதர்களையும் மிருகங்களையும் மரங்களையும் வரைகிறான். அப்படித்தான் வரணுமா? சரியா? சரி, ஓகே. விளங்கினா நான் சொல்ல வந்தது என்னன்னு? விளங்கினா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. அஹி அல் அஸ்ர் இலா யذهب ليشتري السوق فاكهة في. என்ன சொல் முதலாவது வார? யذهب. ரைட், யذهب யார் போகின்றான்? அஹி. எங்கே போகின்றான்? இலா சூக்கி. எதற்காக போகின்றான்? வாங்குவதற்காக. லியஸ்தரிய, எதை வாங்குவதற்காக போகின்றான்? அல் ஃபாகிஹத. எப்போது போகின்றான்? பில் அஸ்ரி. எல்லா சொற்களும் வந்துச்சா? ஓகே, ரைட். அப்ப விளங்கினா? இப்ப போகின்றான், யார் போகின்றான், எங்கே போகின்றான், எதற்காக போகின்றான். ரைட், அதுக்கடுத்த அப்ப சொல்ல பொறுத்து அடுத்தடுத்த கேள்விகள் வந்தா சரி. ரைட், நாங்க இது பார்த்தோமா? அதத் அம்ஸ் இலா சாஃபர கலீல் அத்தலாமீத் மீன் அல் ஆசிமா பார்த்தோமா? பார்க்கல இல்லையா? ரைட், இத பாருங்க. முதலாவது என்ன சொல் வரும்? சாஃபர, பயணம் செய்தான். அத்தலாமீது, மாணவர்கள் பயணம் செய்தார்கள். எங்கே பயணம் செய்தார்கள்? இலல் ஆசிமதி. நகருக்கு பயணம் செய்தார்கள். ரைட், ஓகே. அப்ப சாஃபர் என்ன சொல்ல ஓகே, அத்தலாமீது என்ன சொல்ல ஓகே, அல் ஆசிமா என்ன சொல்ல ஓகே, இலா என்ன சொல்ல ஓகே. எப்போது பயணம் செய்தார்கள்? அம்சி. ரைட், அம்சி என்ன சொல்ல நாங்க போட்டுக்கொள்வோமே. அப்ப அம்சி என்ன சொல்லும் ஓகே. இப்ப நான் சொல்லி தர மாட்டேன், நீங்க இந்த 3 சொற்களும் எங்கே வரும் என்றத நான் காலையில படிப்பிச்சதை வச்சு சொல்லுங்க பாக்க, எந்த இடத்துல வரும் என்று. இல்ல, அப்படி வராது. இப்ப யாரோ ஒரு மகள் ஒன்று சொன்னா அப்படி வராது. சாஃபரத் தலாமீது அததுன் கலீலுன் அப்படி வராது. சரியா மகள்?
கலீலும் மினத் தலாமி. வெரி குட். ஓகே, சாஃபர அததுன் கலீலுன் அததுன் கலீலுன் மினத் தலாமீதி. காலையில சொல்லி தந்தேன். விளங்கினா அவளுக்கு? சாஃபர அததுன் கலீலும் மினத் தலாமீதி இலல் ஆசிமத்தி அம்சி. நாங்க பார்த்தோம் காலையில ரஐது அததன் கபீரன் மினல் முதரிசின் என்று பார்த்தோம் தானே. ஓகே, ரஐது அததன் கபீரன் மினல் முதரிசாத். ஆமா, இதான் இங்க சாஃபர பயணம் செய்தார்கள், அததுன் கலீலுன் சொற்ப எண்ணிக்கையினர். யார்ல? மினத் தலாமீத் மாணவர்களிலிருந்து சொற்ப எண்ணிக்கையினர் பயணம் செய்தார்கள். இலல் ஆசிமத்தி அம்சி நேற்று தலைநகருக்கு பயணம் செய்தார்கள் என்று வரும். சாஃபர அததுன் கலீலுன் மினத் தலாமீத். நேற்று நேற்று அம்சியன்னா நேற்றா? சரியா? அப்ப ஓகே, அப்ப நாங்க படிச்சது மறக்கப்படாது. அல்லங்கனா சாஃபர அததுன் கலீலுன் மினத் தலாமீதி இலல் ஆசிமத்தி அம்சி அப்படித்தான் வரணும். சரியா? அததுன்டா எண்ணிக்கை, அததுன் எண்ணிக்கை. சரி, ஓகே. அப்ப நீங்க ஓகே, நீங்க ஒப்பந்தம் எழுதி கொண்டு போகலாம், பிரச்சனை இல்லை. சாஃபர தலாமீது இல்ல ஆசிமத்தி அம்சி. அப்ப நான் காலையில சொன்னேன், எழுதுற ஒவ்வொரு சொல்லையும் நீங்க வெட்டி பார்த்தா அவளுக்கு பேலன்ஸ் ஆகிற சொல் விளங்கும். இப்ப இங்க பாருங்க, அததுன் கலீலுன் மின்னண்டு இருக்குது. அப்ப நீங்க அதை எந்த இடத்துல பயன்படுத்துற என்ற ஐடியா அவளுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். ரைட், எட்டாவது சொல்லுங்க பாக்க. சமீரா அன் நவாஃபா ஜாயிஸா தஹ்சுலு அலா அல் மத்ரஸா ஃபி. என்ன வரும் முதலாவது? தஹ்சிலுல் அலா. சமீரா தஹ்சுலு அலா ஜாயிஸா. இங்க தஹ்சுலு அலான்றது முதலாவதாக வராது. ஹஸல அலா பெற்றுக்கொண்டான், தஹ்சுலு அலா பெற்றுக்கொள்கிறாள். ஏன்னா இந்த அலா என்ற இடைச்சொல்லும் சேர்ந்துதானே வருது. அப்ப இந்த இடத்துல நாங்க சமீராவத்தை முற்படுத்துறோம். சரியா? சமீரா, அதுக்கு பிறகுதான் தஹ்சுலு அலான்னு வரும், பெற்றுக்கொள்கிறாள். எதை பெற்றுக்கொள்கிறாள்? அலா ஜாயிஸதி ஜாயிஸதி நவாஃபா. ஜாயிஸத்தின் நவாஃபா, சுத்தத்துக்கான பரிசை சமீரா பெற்றுக்கொள்கிறாள். எங்க பெற்றுக்கொள்கிறாள்? அல் மத்ரஸத் ஃபி அல் மத்ரஸத். ஃபில் மத்ரஸத்தி என்று வரும். கொஞ்சம் மாதிரி வரேன். ஓகே, சரியா? அப்ப சாஃபர சமீரா தஹ்சுலு அலா ஜாயிஸத்தின் நவாஃபா ஃபில் மத்ரஸான்னு வரும். ஓகே, அடுத்தது நாங்க இதை பார்த்தோம். என்ன ஃபஹம்னிக்குதா? தன்தலிரு சாரா அத்தாயிரத்தல் காதிமத்த மினல் குர்தூம் என்று வரும், அல்லது ஹர்தூம். ரைட், அடுத்தது கடைசியா உள்ளதை சொல்லுங்க பார்க்க. கடைசியா உள்ளது பார்த்தோமா? يريد بشير أن يكون طبيبا ليساعد مريضا في بلده. ஓகே, வெரி குட். யுரீது பஷீர், யுரீது பஷீர், பஷீர் விரும்புகின்றான். أن يكون طبيبا. أن يكون طبيبا ليساعد المريض في بلده. اوكي، أن يكون طبيبا ليساعد المرضى في بلده. ليساعد المرضى في بلده என்று வரும். ஓகே, சரியா? யுரீது பஷீர் أن يكون طبيبا ليساعد المرضى في بلده. பஷீர் தன்னுடைய நாட்டில் உள்ள நோயாளிகளுக்கு உதவி செய்வதற்காக ஒரு வைத்தியராக இருக்க விரும்புகின்றான். ஓகே, சரி, ஹைர். ஓகே, அப்ப நாங்க இந்த வினாவுக்கான விடைகளையும் நாங்க என்ன செஞ்சோம்? கலந்துரையாடினோம். சரியா? கடைசியா எதை சொல்றீங்க மகன்? கடைசியா யுரீது பஷீர் أن يكون طبيبا ليساعد المرضى في بلده. பஷீர் தனது நாட்டில் உள்ள தன்னுடைய நாட்டில் உள்ள நோயாளிகள், மர்லா நோயாளிகள், மரீபுண்ட பன்மக மர்லா நோயாளிகளுக்கு உதவி செய்வதற்காக ஒரு வைத்தியராக இருக்க விரும்புகின்றான் என்று 10வது வருது. ரைட், ஓகே.
சரி, உங்களுக்கு அப்ப நாங்க இந்த மாடல் பேப்பரை பொதுவாக கலந்துரையாடினோம். இதுல அந்த கட்டுரைக்கான அல்லது ஒரு வாக்கியத்துக்கு ஒரு 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 சொல்லை கீழால ஒரு தலைப்பு கீழால 10 வாக்கியம் எழுதுறதுதான் பார்க்கல. நான் உங்களுக்கு அனுப்பிக்கிற டியூட்ல இருக்குது. உம்மி என்ற தலைப்பு கீழால் இருக்குது, கரியத்தி என்ற தலைப்பு கீழால் இருக்குது, ஹிவாயத்தி என்ற தலைப்பு கீழாலையும் இருக்குது. சரியா? அதை நீங்க கொஞ்சம் பாருங்க. கரியத்தின் என்ற மீனிங் என்ன? கரியத்தி என்ற கருத்து என்னுடைய கிராமம். கரியத்துனுண்ட கிராமம், கரியத்தி என்ன என்னுடைய கிராமம். எட்டாவது மகன் பாருங்க, எட்டாவது ஓகே ரைட். பின்சக்கி பாருங்களா, சமீரா, சமீரா தான் முதலாவது சொல்லாக வரணும். தஹ்சுல் அலா பெற்றுக்கொள்கிறாள், ஜாயிசத்தின் நலாஃபா. சரியா? ஜாயிசத்தின் நலாஃபா சுத்தத்துக்கான பரிசை பெற்றுக்கொள்கிறாள். சுத்தத்துக்கான பரிசை சமீரா பெற்றுக்கொள்கிறாள். ஃபில் மദ്രസா பாடசாலையில் என்று வரும். சரியா? இதுல நீங்க உதாரணமாக தஹ்சுல் அலாவ முதலாவதாக போட்டீங்க பாருங்க, 2 டேஷுக்கு இடையில தஹ்சுல் அலான்னு இருக்குது. தஹ்சுல் அலாவ முதலாவதாக போட்டு சமீரா அடுத்ததாக போட்டால் கருத்து வரவே வராது. தஹ்சுல் அலா, இந்த அலா என்ற சொல் எங்க வரணும் என்று சொன்னா எதனை பெற்றுக்கொள்கிறாரோ அதற்கு முன்னாலதான் வரணும். தஹ்சுல் இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க மகன், தஹ்சுல் அலா, அலா என்ற சொல்லோட சேர்த்துதான் தஹ்சுல் என்ற சொல் வந்திக்குது. விளங்கினா அவளுக்கு? தஹ்சுல் என்ற சொல்லோட சேர்த்துதான் அலா என்று சொல்ல இந்த இடத்துல இந்த 2 கோடுக்கும் இடையில வந்திருக்குது. அப்ப அப்படி வரக்கூடிய அமைப்புல நீங்க வாக்கியத்தை அமைக்கணும். எப்படி? அப்ப முதலாவதாக சமீராவை போட்டு, சமீரா தஹ்சுலு அலா ஜாயிசத்தின் நலாஃபா ஃபில் மദ്രസா, அப்படித்தான் வரும். இப்ப விளங்கினா அவளுக்கு? சரி, ஓகே ரைட். அப்ப நாங்க இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது நான் உங்களுக்கு அனுப்பியிருந்த என்ன, அல் கலிமாத்துல் முத்தராதிஃபா வல் முலாத்தா. சரியா? அதை பார்க்கணும் என்ன? ரைட். அதை நீங்க இப்ப கையில டியூட் இருக்கும். நான் உங்களுக்கு கருத்து பெரும்பாலும் தெரிந்திருக்கும். நான் கருத்து மாநாடு போட்டிக்கிற கருத்து தான் போட்டிக்கிறேன். நீங்க கொஞ்சம் பார்த்து கொண்டு போங்கல. ரைட். முதலாவது சொல் முஅல்லிமத்துன். முஅல்லிமத்துனுக்கு ஒத்த முத்தராதிஃபாண்டா ஒத்த கருத்து சொல்ல, ஒத்த கருத்து. இப்ப முஅல்லிமத்துனுக்கு என்ன வரும்? முதர்ரிசத்துன். ஓகே, உஸ்தாதுன் அல்ல உஸ்தாதத்துன். ஓகே ரைட். ஓகே, எழுதி கொண்டாயிருக்கிறீங்க? ஓ சார். ஓகே, கொஞ்சம் வரீங்களா? ரைட். உஸ்தாதத்துன் அல்லது முதர்ரிசத்துன். ரைட். முதர்ரிசத்துன் அல்லது உஸ்தாதத்துன், 2 மாயும் எழுதலாம். ரைட். ஹுஜ்ரத்துன் ஸ்கிரீன் போட்டு இல்லையாண்ணா? ஓகே ரைட் ரைட், இப்பதான் நான் போடுறேன். ஓகே ரைட். ஹுஜ்ரத்துன் அதுக்கு சொல்லுங்களே. ஹுர்ஃபத்துன். ஹுர்ஃபத்துன், ஹுஜ்ரத்துன், ஹுர்ஃபத்துன். ஹுஜ்ரத்துன்டா கருத்து என்ன? அறை. அறை, அறை. சரியா? ரைட். தரீக்குன் பாதை. பாதை, பாதையை குறிக்கிற. ரைட். சபீலுன் சபீலுன். வேற ஷாரிஉன். ஓகே, இதெல்லாம் பாதையை குறிக்கின்ற சொற்கள். சபீலுன் பாதை, ஷாரிஉன் என்றாலும் பாதை. ஜாஅ வந்தான். வந்தான், வந்தான குறிக்கிற சொல் கதிம. வெரி குட். ஓகே, கதிம. கதிம வந்தான். வேற அத்தா என்றாலும் வந்தான். ரைட். ஓகே, கதிம வந்தான், அத்தா வந்தான். வந்தானுக்கு இன்னும் பல கருத்துகளும் இருக்குது. ஹதர சமூகம் அளித்தான். சில நேரம் ஹதர என்று சொல் வரும் மேலும், ஆனா ஹதர என்பது சமூகம் அளித்தான் அர்த்தத்துல வரும். ரைட். ஃபஸ்லுன் சஃபுன். 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 வெரி குட்.
ஃபஸ்னுன் சஃபுன். ரைட், ஓகே. அடுத்த மத்தருன். மத்தரண்டா மலை. மத்தர குறிக்கிற சொல் கைசுன். 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 அல்லாஹ் மஸ்கினா கைசன் முகீசா. கைசண்டா மலை. சரியா? ரைட். கதமுன். கதமுனண்டா ரிஜுலுன். கதமுனண்டா கருத்து பாதம். அது கொத்த கருத்துண்டா ரிஜுலுன். ரிஜுலுன்டா கால. உண்மையிலே கால் தான். ஆனா இருக்கிற சொற்கள்ல வந்து கதமுனுக்கு நாங்க ரிஜுலுன் சொல்லலாம். ரைட். பின்துன். இப்னத்துன். இப்னத்துன். பின்துன் இப்னத்துன். சரியா? பின்துன் இப்னத்துன் மகள். இப்னுன் இப்னத்துன் அதான் நாங்க பின்துன் சொல்றது. சௌபுன் ஒன்று மல்பசுன் சொல்லலாம். வேற நிக்குது மல்பசுன் அல்லது லிபாசுன். மல்பசுன் என்றாலும் கருத்து ஆடை, லிபாசுன் என்றாலும் கருத்து ஆடை. மல்பசுன் லிபாசுன். மல்பசுண்டா ஆடை. கிஸ்வாண்டா போர்வை. கிஸ்வாண்டு வராது இல்லையா? போர்வைக்கு தான் நாங்க கிஸ்வான்னு சொல்றதுன்னா. சரியா? ரைட். மல்பசுன் ஆடை, லிபாசுன் ஆடை. ரைட். குர்சியுன் மக்அத்துன். மக்அதுன். வெரி குட். மக்அதுன். கஅத. கஅதன்னா உட்கார்ந்தான். கஅத. கஅதன்னா கருத்து ஜலச. சரியா? கஅதன்னா கருத்து என்ன? ஜலச, உட்கார்ந்தான். அப்ப குர்சியுன்னா கதிரை தானே. அப்ப மக்அதுன் என்பது உட்கார்கின்ற இடம். அப்ப நாங்க குர்சியுன் என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்தாக எங்களுக்கு மக்அதுன் என்ற சொல்ல சொல்லலாம். மக்தபுன் தாவிலத்துன். மக்தபுன் என்ற ரெண்டு கருத்துக்கு தலியா உண்டு. ஆபீஸ் என்ற கருத்துல வார, ரெண்டாவது மேஷ என்ற கருத்துல வார. அப்ப தாவிலத்துன். வேற சார் மின்தோதா. என்னடா விலங்கல்ல? மின்தோதா. எனக்கும் தெரியாது, சொல்லணும், நீங்க சொல்றீங்க. மின் மின்தோதத்துன். மின்வதத்துன். இந்த சொல் இந்த மின்வதத்துன்னா இப்படி வாரதானா? ஓகே, நீங்க மேசைன்னு படிச்சுக்கிறீங்க அப்படியா? எனக்கும் படிச்ச மாதிரி ஞாபகம் பண்ணு வார. ஆனா அது மிச்சம் பரிச்சயம் இல்லாத ஒரு சொல்லுண்டு, மின்வதத்துன். ரைட். மின்வதத்துன் மேசைதான். சரியா? ஆனா இந்த மிச்சம் பயன்படுத்துற சொல் மாதிரி விலங்கல்ல. ஆனா அதுவும் சரி. மின்வதத்துன் மேசை. மின்வதத்துன். ரைட். மின்வதத்துன். மின்வதத்துன். ரைட். இன்னும் ஒரு சொல்லணும் இருக்குது இல்லையா? மாயிதத்துன் சொல்லணும் இல்லையா? மாயிதத்துன். சரியா? மாயிதாண்டாலும் கருத்து மேசை என்ற கருத்துல வரும். ரைட். நாஃபிதத்துன். சுப்பாக்குன். சுப்பாக்குன். நாஃபிதத்துன் சுப்பாக்குன். ரைட். மரீதுன் நோயாளி. சகீமுன். வெரி குட். மரீதுன்க்கு ஒத்த கருத்து சகீமுன், நோயாளி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற இல்லையா? ஃபகால இன்னி சகீம். குர்ஆன்ல வர இல்லையா அப்படி? ஃபகால இன்னி சகீம். நிச்சயமாக நான் ஒரு நோயாளியாக இருக்கிறேன். அந்த சொல்லிட்டு கூட்டத்தாரு சொல்லிட்டு இவர் இருந்து அவருக்கு எல்லாம் முடக்கி 2 வார அந்த குர்ஆன்ல வாரதா சகீம் என்றா நான் நோயாளி. நோயாளி. நாஃபி என்ற சொல்லுக்கு நாஃபி முஃபீதுன். முஃபீதுன். வெரி குட். முஃபீதுன். சரியா? நாஃபி வந்து முஃபீதுன் என்ற சொல்லில வரும். முஃபீதுன் பிரயோசனம் அளிக்கக்கூடியது. உதாரணமாக ஹாதல் கிதாபு நாஃபி, இந்த புத்தகம் பயனளிக்கக்கூடியது. ஹாதல் கிதாபு முஃபீதுன் என்று சொல்லலாம். முஃபீதுன். நஸர. சொல்லுங்க பார்க்கலாம். பஸ்ஸ. நஸர என்ன கருத்து என்ன? நஸர என்ன? பரப்பினான். பரப்பினான். அப்ப அதுக்கு ஒத்த கருத்து சொல்லுன்னா பஸ்ஸ. சரியா? பஸ்ஸ. அசார. அசாரண்டா கிளர்ந்தல செய்தார். அசார. அசார யுசீரு முசீர் இசாரத்துன். அந்த சௌர புரட்சி. சரியா? அது பரப்பினால் அல்ல. அந்த நாங்க இப்போ தூசி கலப்புற அதுக்கு அசார என்ற சொல்ல பயன்படுத்தலாம். கிளர்ந்தல செய்தார், அதுதான் அசார. ரைட். நல்லம. நல்லம என்ற சொல்லுக்கு ரத்தப, ஒழுங்குபடுத்தினான். நல்லம ரத்தப. ரத்தப. இப்னுன் பின்துன். அது எதிர்பால் சொல். இப்னுன் இப்னத்துன்.
இபுனத்துன் என்பது ஒத்தகரத்துல எதிர்பால் சொல். பின்துன் இபுனத்துன். வலதுன் வலதுன். 9 மணி வரை கிளாஸ் எடுங்க. இபனுன் வலதுன் இபனுன் வலதுன். சரியா? ஓகே, அடுத்த முஸ்ரிஃபுன். முஸ்ரிஃபுனுக்கு ஒத்தகரத்தை சொல்லுங்க குயிக்கா. இல்ல மஸ்ஸூல்ன்றதை விட முராகிப் முராகிப் முராகிப். சரியா? முஸ்ரிஃப் மேற்பார்வையாளர், முராகிப் என்றாலும் மேற்பார்வையாளர், அது சொல்ற முராகிப். ரைட். உத்துலத்துன். உத்துலத்துன் சொல்லுக்கு இஜாசத்துன். உத்துலத்துன் இஜாசத்துன். ரைட். ஜாயிசத்துன் ஹதியத்துன். ஜாயிசத்துன் பரிசு, ஹதியத்துன் என்றாலும் கருத்து பரிசு. ரைட். குர்ராசத்துன் தப்தருன் பயிற்சி கோப்பி தப்தருன். ஆயிலத்துன் உஸ்ரத்துன் குடும்பம். உஸ்ரத்துன். வெரி குட். விளங்கல மகள். உத்துலத்துன் கோத்தர்பென். உத்துலத்துன் இஜாசத்துன். இஜாசத்துன் இஜாசத்துன். சரியா? அடுத்த சதீகுன் தாலிபுன்னா. சதீகுன் நண்பன். ஜமீலுன். சதீகுன் என்ற சொல்லுக்கு உண்மையில நிறைய உத்தகரத்துல அரபு சொற்கள் இருக்குது. ஜமீலுன் என்றாலும் நண்பன், ஜலீசுன் என்றாலும் நண்பன், ஜலீஸ். ஓகே. ஹமீமுன் என்றாலும் நண்பன், ஹமீம். சாஹிபுன் என்றாலும் நண்பன். சரியா? இப்படி சாஹிப் ஷரீக்கலம் வராத. ஜமீல் நண்பன், ஜலீஸ் நண்பன், ஹமீம் நண்பன், அதெல்லாம் இன்னும் இருக்குது. சாஹிப் இப்படி இப்படி நிறைய சொற்களை சொல்லலாம். இது போதும். முதாரிசு அது உங்களுக்கு தெரியும். நாங்க மேல பார்த்தா முஅல்லிமுன், முஅல்லிமுன் அல்லது உஸ்தாதுன். ரைட். முஅல்லிமுன் அல்லது உஸ்தாதுன் என்று வரும். ஓகே. தில்மீதுன் தாலிபுன். தில்மீதுன் தாலிபுன் மாணவன். பைத்துன் தாருன் அல்லது மன்சிலுன். மன்சிலுன் வீடு. ஹதீகத்துன் புஸ்தானுன் தோட்டம். ஹதீகத்துனுக்கு வந்து புஸ்தானுன் தோட்டம். அபுன் வாலிதுன் தந்தை. உம்முன் வாலிதத்துன் தாய். வெரி குட். மௌஜூதுன் ஹாதிருன். ஹாதிருன். சஹீஃபத்துன். சஹீஃபத்துன் என்ன சார்? ஜரீதத்துன் பத்திரிகையா. ஜரீதத்துன் பத்திரிகை. மஜல்லா. மஜல்லா சஞ்சிகையா. மஜல்லா வராது. ஜரீதா. சரியா? சஹீஃபத்துன் பேப்பர் பத்திரிகை. ஜரீதத்துன் என்று வரும். சனத்துன் ஆமுன். ஆமுன் ஆமுன் வருடம். சரியா? ரைட். ஆமுன். இர்ததா அடிந்தான். லபிஸ. லபிஸ. வெரி குட். லபிஸ. இர்ததா லபிஸ. மல்அபுன் மல்அபுன் மைதானுன். மைதானுன். யாரு கேட்ட இப்ப என்ன? ஜரீதத்துன்னா பத்திரிகை மகள். சஹீஃபத்துன்றாலும் பத்திரிகை. அதுக்கு ஒத்த கருத்து தான் நான் சொன்னேன். ஜரீதத்துன் பத்திரிகை. ரைட். யதுருசு யதஅல்லமு. விளங்கல்ல என்ன சொன்னீங்க? யதஅல்லம். இல்ல இதுக்கு யாரோ கேட்டது விளங்கல்ல. ரைட். யதுருசு யதஅல்லமு. யதஅல்லமு கற்றுக்கொள்கிறான். யதஅல்லமு. கரஅ ஓதினான். ஓதினான் அர்த்தத்துல பாருங்கல. தலா. தலா தலா தலா. சரி. தலா 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 ஓதினான். சரியா? தலா ஓதினான். யஸ்குனு யபீது. 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 ரைட். அது யஸ்குனு. யஸ்குனுன்ற கருத்து என்ன? யுகீமு பா. கூட்டினேன். இல்ல இல்ல. யஸ்குனு வசிக்கிறான். வாழ்ந்தானா? சகன. வேணுமண்டா யஈசு சொல்ல பயன்படுத்தலாம். யஈசு. யஈசு. சரியா? யஈசு வாழ்கிறான். இஸ்தரா வாங்கினான்.
Dara. இஷ்தராக்கு இல்ல இப்தாஅ இல்லையா இப்தாஅ வாங்கினான் சரியா பாஅ விற்றான் இப்தாஅ வாங்கினான் அஜ்ஜல தாமதப்படுத்தினான் அஜ்ஜல என்ற சொல்லுக்கு நாங்க அஹ்ஹர என்ற சொல்ல பயன்படுத்தலாம் தாமதப்படுத்தினான் அஜ்ஜல அஹ்ஹர தாமதப்படுத்தினான் இருத்ததா அணிந்தான் இருத்ததாவுக்கு வந்து நாங்க லபிச என்ற சொல்ல போடலாம் அணிந்தான் அது ஏற்கனவே வந்த மாதிரி ஞாபகம் இருத்ததா லபிச வந்திருக்குது இல்லையா ரைட் ஓகே ரைட் ஓகே குயிக்கா சொல்லுங்க பாக்க முபக்கிரன் நேரகாலத்தில் முதாஹிரன் முபக்கிரன் நேர காலத்தோடு முதாஹிரன் தாமதமாக சபாஹுன் مساء மசாவுன் சரியா சபாஹுன் மசாவுன் நஹார் ரைட் جنة ليل نهار جنة கொஞ்சம் வரீங்க பஹ்ருன் கொஞ்சம் வரீங்க மகன் ரைட் நஹாருன் லைலு லைலுன். ரைட் யஸ்தைகிலு விழித்தல்கிறான் அப்ப தூங்குகிறான் ينام யனாமு கபில بعد بعد قبل بعد قبل بعد أمام وراء very good وراء تحت فوق فوق تحت فوق جاء ذهب وندان ذهب تعالى جاء ذهب جاء وندان ذهب فونا جديد قديم قديم جديد قديم واسع ضيق. லையக் ஒடுங்கிய வாசியுன் என்ற விசாலமான லையக்குன் என்ற கருத்து ஒடுங்கிய சதீகுன் அதுபுன் தகல خرج ஹரஜ ஜாஹிபுன் قادم காதிமுன் அல்லது முசாஃபிருன் இல்ல காதிமுன் தான் காதிமுன் ரைட் வாகிஃபுன் ஜாலிசுன் வாகிஃபுன் ஜாலிசுன் சரியா வாகிஃபுன் ஜாலிசுன் நாயிமுன் முஸ்தைகிலுன் அண்டு வரும் முஸ்தைகிலுன் தஆலா اذهب اذهب تعالى اذهب طار طار هبط. ஹபத வெரி குட் தார என்ன பறந்தது ஹபத் என்ன தரை இறங்கியது என்று வருமா தார ஹபத ரைட் தார ஹபத ரைட் ரகிப نزل நஸல வெரி குட் ரகிப என்ற ஏறினான் நஸல என்ற இறங்கினான் சஹலுன் صعب صعبun ஓகே அக்லக ஃபதஹ فتح முசாஃபிருன் قادم காதிமுன் இருத்ததா அழிந்தான் கலைந்தான் கலீலுன் கசீருன் கலீலுன் எதிரே கருத்து கசீருன் ஓகே பஈதுன் கரீபுன் பஈதுன் கரீபுன் நஷீதுன் உற்சாகமானவன் கஸ்லான் நல்ல கஸ்லான் மரீதுன் சஹீஹுன் ஆரோக்கியமானவன் சஹீஹுன் மரீதுன் நோயாளி சஹீஹ் கருத்து ஆரோக்கியமானவன் இஸ்தரா வாங்கினான் விற்றானுக்கு கபீருன் சகீர் அத்தா கொடுத்தான் அடுத்தது அகத எடுத்தான் யக்குலு யஷ்ரபு தவீலுன் கசீருன் தவீலுன் கசீருன் தவீலன்னா நீண்டது கசீருன்னா குட்டையானது ஹுதண்டா எடு அதுக்கு எப்படி வரும் எதிர்கருத்து கருத்து என்ன வெய் ஏவலாக வாரத சௌதா பைலா சௌதாண்டா கருப்பு பைலாண்டா வெண்மை பிரகாச வெண்மை மதீனத்துன் கரியத்துன் கிராம மதீனான நகரம் கரியான கிராமம் ஜூஉன் அதுசுன் சரியா ஜூஅண்டா பசி அதுசுண்டா தாகம் ஓகே தலா உதித்தது غاب very good غاب மறைந்தது தலா உதித்தது غاب மறைந்தது சரீஉன் பத்தீயுன் சரீஉன் பத்தீயுன் நஅம் லா லஹு
லஹா லஹா லஹா. சரியா இப்படி வாரது இல்ல நான் சும்மா போட்டிக்கிறேன்னா லஹு லஹா சமாஉன் அர்துன் அரபியுன் அஜமியுன் அஜமியுன் அல்லது அஜமி என்றாலும் ஓகே குர்சியுன் மக்தபுன் கதிரை மேசை ரைட் ஓகே கவியுன் பலமானவன் லஈஃப் ஓகே யல்ஹகு பக்கா யபுகாவா யபுகியா யபுகி ஓகே பக்கா யபுகி அஜ்ஜல ஹம்சா வந்தா சரி அஜ்ஜல ஐன் வந்தா அவசரப்படுத்தினான் அல் அஜலத்து மினஷ் ஷைத்தான் அஜ்ஜல அவசரப்படுத்தினான் ஹம்சா வந்தா தாமதப்படுத்தினான் அல் குவ்வா பலம் அல்லாஹு வெரி குட் அல்லாஹு வந்தா பலவீனம் அண்டு வரும் லாலிமுன் ஆதிலுன் ரைட் ஆதிலுன் சமீனுன் நஹீஃபுன் அல்லது ஹசீலுன் ரெண்டு சொல் இருக்குதா மெலிந்தவன் நஹீஃப் அல்லது ஹசீலன்னா மெலிந்தவன் அர்த்தத்துல வரும் காத உட்கார்ந்தான் காம எழுந்து நின்றான் சரியா மாத மரணித்தான் ஆஷா வாழ்ந்தான் நாஃபி பிரயோசனமானது முதிர் அல்லது லார் நீங்கள் இருக்கக்கூடியது லார் சரியா ரைட் கொஞ்சம் வேகமாகத்தான் சொன்னேன் ஓகே அப்ப இந்த சொற்களை நான் இன்ஷால்லா குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுறேன் நீங்க பார்த்து கொள்ளலாம் ரைட் ஓகே மீனிங்க நீங்க வேணுமெண்டா பக்கத்துல எழுதி கொள்ளலாம் ரைட் ஓகே நாங்க செமினாரை நிறைவு செய்யற சந்தர்ப்பம் வந்து இருக்குது நான் நினைக்கிறேன் இப்ப இன்றைய நாள்ல வந்து நாங்க வந்து பெரும்பாலும் சரியா பெரும்பாலும் செமினார் மீண்டும் நடக்குமா இல்ல அத நீங்க தான் ரெக்வெஸ்ட் பண்ணணும் செய்ய சொல்லி சரியா நீங்க இப்ப உங்களோட டீடைல்ஸ் மேலோட்டமா இன்னொரு நாளைக்கு டைம் கிடைக்க செய்யலாமா பாப்போம் எனக்கு டைம் இருக்குமோ தெரியாது இப்ப நான் இன்றைக்கு உள்ள விஷயத்துல பெரும்பாலும் நான் எல்லா விஷயங்களையும் தொட்டு காட்டிட்டு போனேன் அடிப்படை அரபி இலக்கணம் படவர்ணனை சரியா ஒத்தகருத்து எதிர்கருத்து நாங்க எண் சட்டங்கள் தொடர்பாக பார்த்தோம் மொழிபெயர்ப்பு பார்த்தோம் சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுற பார்த்தோம் வாக்கியம் அமைக்கிறத மேலோட்டமாக சொல்லி தந்தேன் பந்திய வாசித்து வினாக்களுக்கு விடையளிக்கிற சொல்லி தந்தேன் அதே போல என்ன மாதிரி வினாத்தாள்கள் ஒன்றுதான் பார்த்தது இன்னொன்று இருக்குது அடுத்த ஒரு தலைப்பு கீழால கட்டுரை எழுதுறா இப்படி எங்களுக்கு இன்னும் செய்யணும்னா செய்யணும் ஆனா சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல கட்டாயமாக உங்களோட ஃபீட்பேக்கை வந்து நீங்க எழுதி டைப் பண்ணி அனுப்பினா மிச்சம் பிரயோசனமாக இருக்கும் உங்களோட ரெக்வெஸ்ட்டை நீங்க முன் வச்சாலும் ஓகே நல்லா நான் சில நேரம் நான் உங்களுக்கு அந்த குரூப்ல ஒன்லி அட்மின்ன்றதை நீக்கிட்டு நான் அந்த குறிப்பிட்ட ஆக்களோட அந்த நிர்வாகத்தோட பேசி உங்களுக்கு கருத்து சொல்வதற்கான சந்தர்ப்பம் தந்தால் முடியுமாக இருந்தால் நீங்க கருத்துக்களை முன்வைங்க அந்த கூகுள் ஃபார்ம் இன்னும் நிறைய பேர் நிரப்பி இல்லை சரியா அத முடியுமான நிரப்பி அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ் விளங்கல்ல மத்திய ரீசெட் பண்ணி விடுமா ரைட் நான் திருப்பி அனுப்பி விட்றேன் ஓகே இப்போ இதுல நிறைய கேள்விகள் வந்திருக்கிற ரைட் கேள்விகளை கொஞ்சம் பார்ப்போம் sir for all over there will be coming same pictures from past paper right ஓகே பெரும்பாலும் பாஸ் பேப்பர்ல இருந்து வரக்கூடிய பிக்சர்ஸ் வரலாம் இப்போ 6 வருஷங்களாக வந்த பிக்சர்ஸ் நீங்க பார்த்தாலும் போதும் சில நேரம் அதுல இல்லாத பிக்சர்ஸ் வரலாம் இப்படியோ நாசியில் உள்ள பிக்சர்ஸ் தான் வரும் ஓகே சார் ஓ மகள் கேளுங்க இலக்கிய நயமுக்கு இந்த மாதிரி செமினார் வச்சிருமா இலக்கிய நயம் பாடத்துக்கும் இந்த மாதிரி செமினார் வச்சிருமா ரைட் அதை நான் இன்னும் தீர்மானிக்கல மகள் இன்ஷா அல்லாஹ் டைம் தான் நான் தீர்மானிக்கணும் நான் அப்படி டைம் ஷெட்யூல் எனக்கு பிஸி இல்லாட்டி நான் இன்ஷா அல்லாஹ் வைக்கிறத யோசிக்கிறேன் ரைட் எங்களுக்கு மிச்சம் உதவியாகும் ஓகேம்மா இன்ஷா அல்லாஹ் ரைட் உங்களோட ஜூம் குரூப் இருக்கிறா ரைட் சார் ஸ்கீம் வழங்குறீங்களா சார் ஐ கண்டக்டிங் அரபிக் லிட் செமினார் ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க வாக்கில சேர்த்து கொடுங்க ஓகே பாரக்கல்லாஹ் ஃபீக்க खुद हाथी से உங்களோட நம்பர் என்ன நம்பர் வந்து உங்களுக்கு அனுப்பிக்கிற டியூட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன நம்பர் அந்த டியூட் கடைசி கேக்குறதா என்ன நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் மாதிரிதான்
சரியா? ரைட், ஓகே. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்ப சில மதரசாக்கள் இருந்தும் மாணவர்கள் இணைந்து கொண்டிருந்தாங்க. அது மிச்சமே சந்தோஷம். திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்டதனால இன்னும் சில மாணவர்களுக்கு தகவல்கள் போய் சேர்ந்திருக்காது என்று நினைக்கிறேன். எப்படியோ நிறைய மாணவர்கள் கலந்து பயன்பெற்றிருப்பீங்க. கட்டாயமாக உங்களோட துவாக்களையும் என்னையும் அந்த குறிப்பிட்ட இபிசி எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் என்ற நிறுவனத்தையும் கட்டாயம் துவாக்களை சேர்த்து கொள்ளுங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. நான் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏழுமண்டா விடுபட்ட சில பகுதிகள் இருக்குது, அதை செய்ய பார்க்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஹைர், ஓகே. ஓகே மேம், பாரக்கல்லாஹ். புதன்கிழமை கிளாஸ் நடக்குமா? புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் செய்யற ஐடியா ஒன்று இருக்குது. நான் அதே குரூப்ல நீங்க இருக்கிறீங்க தானே, குரூப்ல லிங்க ஷேர் பண்றேன். கிளாஸ் இருக்குமாக இருந்தா இன்ஷா அல்லாஹ். ஓகே. என்ன பாடம் சார்? விளங்குற புதன்கிழமை அரபிக் லாங்குவேஜ் பாடம். ஓகே. வாலிமண்டா கருத்து அநியாயக்காரன். வாலிமண்டா கருத்து அநியாயக்காரன். சரியா? ரைட், ஓகே. சரி, அப்ப நாங்க நிறைவுக்கு கொண்டு வரோம் கிளாஸ. ரைட், கிளாஸ் எல்லாம் செமினார ஃபைனல் செமினார் தான் செஞ்சது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சார், ஓ அந்த முஷ்ரிஃபுக்கு